குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு புவியியல் பாடம் தான் பார்க்க போகிறோம். ஏன் நான் அந்த 10ஆம் வகுப்பு புவியியல் பாடம் கொடுத்துருக்கேன்னா, 9ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு 10ஆம் வகுப்புக்கு போக போகிற 2 மாணவிகள் புவியியல் பாடம் கடினமாக இருக்குது, கொஞ்சம் நடத்தி கொடுக்குறதுனால கேட்டதுனால இந்த புவியியல் பாடம் நான் எடுக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு புவியியல் பாடத்திலிருந்து ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு மாணவர்களுக்கு பேசிக்லேருந்து ஒரு புரிதல் ஏற்படும் சொல்லிட்டு. ஆனால் இப்போ 10ஆம் வகுப்பு யாரோ ஒரு மாணவர்களுக்கு பயன் வகையில் இருக்கணுன்றது தான் என்னோட வகுப்பினுடைய நோக்கமே. அதுதான் இந்த மாணவிகள் கேட்டதுனால இந்த பாடத்தை நான் எடுத்துக்கிறேன். இதில் மற்ற மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த பாடத்தை பார்த்துட்டு பயனடைஞ்சுக்கோங்கம்மா. இப்போ நம்ம இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அழகு 1 தான் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு புவியியல் பாடத்தில் அழகு 1 தான் பார்த்தீங்கன்னா, பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியாவுடைய அமைவிடம் எங்க இருக்குது, அது நிலத்தோற்றம் எப்படி இருக்கு, அது எதெல்லாம் அதனுடைய வடிகால் அமைப்பு, இதை தான் நம்ம பார்க்க போறோம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம உலகத்துல வரைபடத்துல இந்தியாவுடைய அமைவிடம் எங்க இருக்குதுன்னு இது வரைபடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முக்கிய இயற்கை பிரிவுகள் எதெல்லாம் இயற்கை பிரிவுகள், இது நம்முடைய இந்திய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், அதனுடைய வரைபடம் கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவுடைய வடிகால் அமைப்பு. அவ்வளவுதான் இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். இந்த பாடத்துல ஜியாகிரபி பார்க்கணும்னா நீங்க என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வரைபடம் உலக வரைபடத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு எளிமையா இருக்கும் புரிந்து கொள்ள. வாங்க இப்போ உலக வரைபடத்துல இந்தியாவினுடைய அமைப்பு எங்க இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல எத்தனை பெருங்கடல்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஆர்டிக் பெருங்கடல். இது இதுதான் நீங்க பார்த்துருப்பீங்க. உலகம் இப்படிதான் ரவுண்டா இருக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. இதுலதான் இந்தியா என்ற ஒரு நாடு இருக்குது. இதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது உலக வரைபடம்னா இதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல். கீழே என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில அண்டார்டிக் பெருங்கடல். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். மேற்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். இது அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். இது இந்திய பெருங்கடல், இது தென்கடல். இந்த இந்தியாவுக்கு இந்த பக்கம் மேற்கு அரபிக்கடல், கிழக்கு வங்காள விரிகுடா, தெற்கு இந்திய பெருங்கடல். இதுதான் இந்தியாவுடைய கடல் சூழ்ந்த பகுதிகள். அப்போ மொத்தம் உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்குதுன்னு மாணவர்களுக்கு இதுதான் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிடுறேன். அது என்னெல்லாம் கண்டம்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குது. என்னெல்லாம் கண்டங்கள் பாருங்க. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. இதுதான் 7 கண்டங்கள். இந்த ஆசியா என்ற ஒரு கண்டத்துல தான் இந்தியா என்ற ஒரு நாடு இருக்குது. அப்போ ஆசிய கண்டத்துல பல நாடுகள், எப்படி நாம அமெரிக்கா நாட்டுல பல மாநிலங்கள் இணைந்துதான் அமெரிக்கான்னு சொல்றோமோ, அதே மாதிரிதான் இந்த ஆசிய கண்டத்துல பல நாடுகள் இணைந்ததுதான் அதுல இந்தியாவும் ஒன்று. அப்போ இந்தியாவுடைய ஆசிய கண்டத்துல எந்த பகுதியில இந்திய நாடு இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கணும். இது ஐரோப்பியன் நாடுகள். இது ஆப்பிரிக்க நாடுகள். அப்போ இதுதான் ஆசிய நாடு. இந்த ஆசிய நாட்டுல தான் எந்த பகுதியில இந்தியா அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்க போறோம். இதுதான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். இப்ப வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்துல இது பாருங்க. இது நம்ம இந்தியாவுடைய வரைபடம் இது. அப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இமயமலை தொடர்கள்லாம் மேல இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம இந்திய நாட்டிற்கு மேல இதுதான் இமயமலை தொடர்கள். இதுதான் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பாடத்துல என்னெல்லாம் கற்றுக்க போறோம்ட்டு கற்றலை நோக்கங்கள்னு பார்த்துருவோம். புவியியல்ல இந்தியாவினுடைய அமைவிட முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும். புவியியல்னா இந்தியாவினுடைய அமைவிடம், அதனுடைய முக்கியத்துவம், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவின் முக்கிய தனித்துவ பண்புகளை கொண்ட இயற்கை அமைப்பு பிரிவுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்தியாவிற்கான ஒரு தனித்துவமான பண்புகளை கொண்ட அந்த இயற்கை அமைப்பு இந்தியாவிற்கான தனித்துவமான பண்புகளை கொண்டது அப்படிங்கிறாங்க. அதனுடைய பிரிவுகளை பற்றி அறிந்து கொள்ள போறோம். எதனால அந்த தனித்துவமான பண்புகளை கொண்டது, எந்தெந்த இயற்கை பிரிவு அமைப்புகளால இது கொண்டிருக்குதுன்ட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவில் இருக்கிற பெரும் சமவெளிகளை பற்றி ஒப்பிடுதல்,
இந்தியாவின் வடிகால் அமைப்பை பற்றி புரிந்து கொள்ளல், இமயமலையில் உருவாகும் ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகளுக்கிடையேயான வேற்றுமைகளை புரிந்து கொள்ளும். அப்போ இமயமலையில உருவாகக்கூடிய ஆறுகள்னா என்ன, தீபகற்ப ஆறுகள்னா என்ன, இது இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் வேற்றுமை என்னன்னு பார்க்க போறோம். அறிமுகம். அப்போ அறிமுகம் என்னன்னு பாருங்க. இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நாடாகவும் உள்ளது. நான் சொன்ன இப்போதான் இந்த மேப் உங்களுக்கு என்னன்னா, இதுதான் உலகம், இது மொத்த உலக வரைபடம். இதுல வந்துட்டு இந்தியா வந்துட்டு 7வது பெரிய நாடு, மொத்தமா உலகத்துல இருக்கிற நாடுகள்ல 7வது பெரிய நாடாகவும், இந்த ஆசிய கண்டத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு 2வது பெரிய நாடுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடாகவும் உள்ளது. இது ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டும் உள்ளது. இப்போ நாம இந்த படத்துல பார்த்தோம், இந்தியாவிற்கு மேல இமயமலை இருக்கிறதுனால, அப்போ இந்தியாவிற்கு மேல இமயமலை இங்கு இருக்கிறதுனால இது என்ன ஆகுதுன்னா, இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு மற்ற ஆசிய பகுதி நாடுகள் இருக்குது இல்லையா, அந்த நாட்டுல இருந்து இதை இந்தியாவை வந்து தனித்து பிரிக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு கீழே 3 பகுதியும் கடல் தான் சூழ்ந்து இருக்குது, வேற எந்த நாடுகளெல்லாம் கிடையாது. இங்க இருக்குது, இந்தியா சார்ந்த நாடுகள் இருக்குது. ஆனாலும் ஆசிய கண்டத்துல இவ்வளவு பெரிய கண்டத்துல இருக்கிற நாடுகள் எல்லாம் இந்த இமயமலை என்ற ஒரு பகுதி வந்து பிரிக்குதுனால இது தனிப்பட்டதாக இருக்குது, அதனால ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குதுன்னு சொல்றாங்க. பாருங்க, அப்ப நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா இமயமலையால் பிரிக்கப்பட்டும் உள்ளது இந்தியாவினுடைய நிலப்பரப்பு. அப்போ இந்தியாவுடைய நிலப்பரப்பு மொத்தமா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் தான் வந்து இந்தியாவுடைய நிலப்பரப்பு. இது புவியில் மொத்தம் பரப்பளவில் 2.4% ஆகும். இப்போ இதுதான் பூமின்னு பார்த்தோம் நாம, இதுதான் பூமின்னு பார்த்தோம். அப்போ இந்த பூமியில மொத்தமா 100% நிலம் மொத்தமா இருக்குதுன்னா அதுல வெறும் 2.4% தான் வந்து இந்தியாவுடைய நில அமைப்புன்னு சொல்றாங்க. அப்போ 100%த்துல இருக்கிற மொத்தமா இந்தியாவுடையது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.4% தான் வந்து இந்தியாவுடையது. உலகில் உள்ள பல நாடுகளை விடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் பெரியவைகளாக இருக்கின்றன. அப்போ உலகில் உள்ள மற்ற நாடுகளை விட இந்தியாவில் இருக்கிற சில மாநிலங்கள், பல மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பரப்பளவில் மற்ற ஒரு நாடை விட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் வந்து பரப்பளவில் பெரியதாக இருக்குது. அதனாலதான் என்ன சொல்றீங்கன்னா 2.4% வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற நிலப்பரப்பு. அப்போ மற்ற நாடுகள் வந்துட்டு இருக்கிற அளவை விட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் அளவு வந்துட்டு பெரிதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியாவினுடைய நிலம் மற்றும் நீர் எல்லைகள், அப்ப இந்தியான்னு ஒரு நாடு இத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம், இத்தனை சதவீதம் நிலப்பரப்பு கொண்டு இருக்குதுன்னு பார்த்தோம். அப்ப அது எங்கிருந்து எங்க வரைக்கும் பரவி இருக்கு நிலம் பரவல், அதோட நீர் எல்லைகள் வந்துட்டு எதுல இருந்து எது வரைக்கும் பரவி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கல. அப்போதானே நம்ம இந்தியா வந்து எங்க இருக்குதுன்னு தெரியும், எவ்வளவு அளவு இருக்குதுன்னு தெரியும். இப்ப பாருங்க மாணவர்கள், இந்தியா பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லை. நிலத்தினுடைய நில எல்லைகள் வந்து 15,200. வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடன் நில எல்லைகளை வந்துட்டு பகிர்ந்துள்ளது. அப்போ மொத்தம் வந்துட்டு 15,200 கிலோமீட்டர் நில எல்லை கொண்டுள்ளதுன்னா அது எந்தெந்த நாடுகள் நில எல்லைன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கில் பாகிஸ்தான், வடக்கில் ஆப்கானிஸ்தான், வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர் நாடுகள் நில எல்லைகளை கொண்டுள்ளது. பாருங்க இந்த நில எல்லையை பாருங்க, இதுதான் வந்துட்டு வடக்கு, இது கிழக்கு, சரி வடக்கு மேற்கு. வடமேற்குல வந்துட்டு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், மேற்கு வந்துட்டு சீனா, நேபாளம், பூட்டான். இது சீனா இருக்கு, நேபாளம் இருக்கு, பூட்டான் இருக்கு. கிழக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்கு, மியான்மர் இருக்கு. இதுதான் வந்து நில எல்லையா கொடுத்துருக்காங்க. சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர் நில எல்லைகளாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மொத்தமா இணைந்தது தான் வந்து 15,200 கிலோமீட்டர். அதுக்கடுத்து பாருங்க,
மேலும் இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4156 கிலோமீட்டர் நீளமும் நில எல்லையையும், குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடனான 106 கிலோமீட்டர் நில எல்லையும் கொண்டுள்ளது. அப்போ எந்த நாட்டுடைய அதிகமான நில எல்லைன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். இப்ப பாருங்க, பங்களாதேஷனுடைய நில எல்லை பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும். இப்ப மொத்தம் இத்தனை நாடுகள் இந்தியாவுடைய இருக்குது. ஆனா இதெல்லாம் பாருங்க சின்ன சின்ன நாடாக இருக்குது. அப்ப நில எல்லை அதிகமா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பங்களாதேஷம். குறுகி இருக்குது எங்கன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் தான் ஏன்னா இது ஃபுல்லா பாகிஸ்தான்ல கவர் ஆயிருக்குது. இந்த கொஞ்சம் பகுதி தான் இந்தியாவில இருந்து கொஞ்சமா இருக்கிறதுனால அப்போ 106 கிலோமீட்டர் கொண்ட இந்த ஆப்கானிஸ்தான் குறுகிய நிலப்பரப்பு இந்தியாவுல இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க, நில எல்லை 106 கிலோமீட்டர். இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலும், கிழக்கில் வங்காள விரிகுடலும், மேற்கே அரபிக்கடலும் சூழப்பட்டு சுமார் 6100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களில் கொண்டுள்ளது. இப்ப இந்தியா பாருங்க, இந்தியா இங்க என்ன இருக்குன்னு சொன்னாங்க, மேற்கு அரபிக்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல், கிழக்கு வங்காள விரிகுடா. இந்த 3 பக்கம் இங்கிருந்து எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா இங்க பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, இந்த பங்களாதேஷிலிருந்து இந்த பக்கம் இருந்து இது மொத்தமா சூழ்ந்து இந்த குஜராத் வரைக்கும் இதுல இருந்து சூழ்ந்து இருக்கிற பகுதி தான் கடல் எல்லைகள் சொல்றாங்க. நாம முன்னாடி நில எல்லைகள் பார்த்தது எதுன்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து இந்த பகுதி எல்லாம் நில எல்லைகள்னு பார்த்தோம். இது எல்லாம் நில எல்லைகள். எந்தெந்த நாட்டுடன் இந்தியா இருக்கு தொடர்புல அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நில எல்லைகளா பார்த்தோம். இது நில எல்லைகள். மற்ற நாடுகளுடைய இந்தியாவுடைய நில எல்லை. இது கடல் எல்லை பார்த்தோம். இப்போ இதுதான் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா இதுதான் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோங்க. ஆறாயிரத்தி 100 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. நீண்ட கடற்கரை கொண்ட 3 பக்கங்களிலும் கொண்டுள்ளது. இப்போ வாங்க, இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவுக்கூட்டங்களையும் சேர்த்து 7516.6 கிலோமீட்டர் ஆகும். அப்போ இது இந்தியாவுடைய கடற்கரை நீளங்கள் மட்டும்தான் 6100 மற்றும் தீவுக்கூட்டம் பார்த்தீங்களே அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டம். இந்த தீவுக்கூட்டங்களையும் சேர்த்து தான் 7516.6 கிலோமீட்டர் நீளம் தீவுக்கூட்டங்கள் சேர்த்து தான் இந்தியாவுடைய கடற்கரை நீளம். அப்ப இந்தியாவுடையது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 6100, மொத்தமா தீவுக்கூட்டத்தை எல்லாம் சேர்த்துன்னு பாத்தீங்கன்னா 7516.6 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா பாக்நேர் சந்தி என்றாங்க. அப்ப இந்தியா இருக்கு, இந்தியாவும் இருக்கு, இந்தியாவுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இலங்கை இருக்குது. இது இரண்டையும் பிரிக்கிறது எதுனா இந்தியா, இது இலங்கை. இது இரண்டத்தையும் பிரிக்கக்கூடிய எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்நேர் சந்தி தான் இரண்டையும் பிரிக்கிறதுன்றாங்க. இப்ப இந்தியாவும் உலகம் எப்படின்னு பார்ப்போம். இந்தியாவின் அமைவிடம் பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும். இப்ப இந்தியாவுடைய அமைவிடம் பாருங்க, இது கிழக்கு, இது மேற்கு, இது மத்திய ஆசியா. இது கிழக்கு, இது மேற்கு, மத்திய ஆசியா. இந்த பகுதியிலையும் பாருங்க, கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியில கிழக்கு, இந்த பக்கம் மேற்கு, அந்த ஆசியாவிற்கு மத்தியில் அமைந்திருக்கு. ஆசியாவின் தென் பகுதியில தான் இருக்கு. இதுதான் ஆசியாவுடைய ஆசிய கண்டம். அதனுடைய தென் பகுதியில தான் இந்தியா இருக்கு. இதுதான் பாருங்க, இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்குனா அப்போ இவ்வளவு பகுதிகள்லாம் எங்க மொத்தமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்தியாவோட. அப்ப தெற்கு பகுதி தான் இருக்கு, அததான் இங்க கொடுத்திருக்காங்க. மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் அமைந்துள்ளது. இந்திய பெருங்கடல் வழிப்பாதை, இந்திய பெருங்கடல் இருக்குது இல்லையா கீழே தெற்கு பக்கம், அந்த இந்திய பெருங்கடல் வழிப்பாதை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைந்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை கொடுக்குதாம். அப்போ இந்த இந்திய பெருங்கடல் வழியாக மேற்கு இருக்கிற இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து இந்தியாவிற்கு வருகை தந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா இணை
இணைக்கும் இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை வந்து அளிக்கிறது. கிழக்கிந்திய ஆசிய நாடுகள், கிழக்கு ஆசிய நாடுகள், ஆசியாவுடைய கிழக்கு நாடுகள் மற்றும் மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளை, கிழக்காசிய நாடுகளை இணைத்து இந்தியாவிற்கு அமைவிடத்தோடு ஒரு முக்கியத்துவத்தை இது கொடுக்குது. இந்திய பெருங்கடல் அப்படின்னா இந்தியாவின் மேற்கு கடற்கரை, அதாவது இந்தியாவில் இருக்கிற இந்த பக்கம் மேற்கு கடற்கரை பகுதி பார்த்தீங்கன்னா மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாக இருக்குதாம். இந்த மேற்கு கடற்கரை இந்த மேற்கு கடற்கரை வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிற நாடுகளை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் வந்து இந்த மேற்கு கடற்கரை இருக்குதுன்னு சொல்றாங்க. கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் நெருங்கிய வணிக தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு கடற்கரைகள் இந்த கிழக்கில் இருக்கிற மற்ற நாடுகளுடைய வணிக தொடர்பை மேற்கொள்வதற்கு ஏதுவாக வந்துட்டு இந்த பகுதிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்க ஓரளவுக்கு நல்லா பார்த்துட்டீங்கன்னா அடுத்து 7ஆம் வகுப்பு படிக்கும் போது எப்படியெல்லாம் வந்து மற்ற நாடுகளில் இருந்து வந்து வணிகத்திற்காக இந்த கடல் வழியை பயன்படுத்தினாங்கன்றது பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும். அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. இப்போ இந்த பாடத்தை பார்த்துட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்க 7ஆம் வகுப்பு வரலாறு படிக்கும் போது இந்த பாடம் வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும். எப்படி வந்துட்டு எந்தெந்த பகுதி வழியாக வந்துட்டு மற்ற நாடுகளிலிருந்து வணிகத்திற்கு வந்தாங்க அப்படின்றது ஒரு புரிதல் ஏற்படும். இப்ப பாருங்க, இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகும். கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன், அதாவது கிழக்கு பக்கம் இருக்கிற ஆசிய நாடுகளுடைய நெருங்கிய வணிக தொடர்பு கொள்ளவும் உதவி புரிகிறது. இந்தியா ஒரு துணைக்கண்டம். இந்தியா ஏன் ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுவதுன்னு பார்ப்போம். பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. ஏன் வந்துட்டு இந்த நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று நான் எப்பவும் எல்லா வகுப்புல என்ன சொல்றேன்னா எந்த ஒரு செயலாக எந்த ஒரு வார்த்தை எதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கணும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்குண்டான ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை என்னன்னு தேடிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைச்சிச்சுன்னா அப்போ இன்னமும் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அனுபவம், உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த பாடத்தின் மேல எந்த ஒரு புரிதலும் இன்னும் அதிகமான ஈடுபாடும் புரிதலும் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் சரி ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கணும். அதுதான் எந்த காரணத்துக்காக வந்து ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படும் அதுக்கும் ஒரு காரணம் கொடுக்குறாங்க. ஏன் வந்து துணைக்கண்டம் அழைக்கப்படும்னா இயற்கை நில அமைப்பு, அந்த அந்த நில அமைப்புடைய இந்தியாவுடைய நில அமைப்பு பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே அமைந்த ஒரு நிலத்தினுடைய அமைப்பு, காலநிலைனா கிளைமேட்னு சொல்லவில்லையா, அந்த காலநிலை மாற்றம், இயற்கை தாவரம், இயற்கையான முறையில் அமைந்த தாவரங்கள், அங்க கிடைக்கக்கூடிய கனிமங்கள் மற்றும் அந்த நாட்டில் இருக்க மனித வளங்கள், மனிதர்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் என்னெல்லாம், ஒரு கண்டம்னா எதை வச்சு பிரிக்கிறாங்களோ அப்போ ஒரு கண்டத்தில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதோ அதை கொண்டுதான் கண்டம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கண்டம்னா என்னெல்லாம் இருக்குதோ ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை இந்த இந்தியா இருக்கிறதுனால ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு துணை கண்டத்துக்கான ஒரு விளக்கம் தான் இது. இப்ப வாங்க இந்த வரைபடத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்தியாவுடைய அமைவிடமும் பரப்பளவும் பார்க்கலாம். இப்ப இந்தியா இந்த உலகத்துல எங்க இருக்குது, எத்தனையாவது நாடுன்னு ஒண்ணு பார்த்தோம். இந்த ஆசிய கண்டத்துல இந்தியாவுடைய இடம் எங்க இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ கரெக்டான அந்த பிளேஸ் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு இந்தியாவுல அந்த வேர்ல்டு மேப்ல வந்து எங்க இருக்குதுன்னு இதுதான் இப்ப பார்க்க போறோம். அமைவிடமும் பரப்பளவும். இந்தியா 8 டிகிரி 4 மினிட்ஸ், அதாவது 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும். அப்போ வட அச்சம் என்பது இதுதான் வந்து வடக்கு அச்சம். அப்போ வடக்கு அச்சம் என்பது என்னன்னு சொல்லணும்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்கு அச்சம், 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும், 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம். இது வந்து தீர்க்கக்கோடு, இது அந்த அச்சப்பரவல். அச்சப்பரவல்னா என்ன, தீர்க்க பரவல்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு 8ஆம் வகுப்புல புவியியல் பாடத்தில் நல்லா விளக்கமா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் அதை அப்படிதான் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிருந்தேன். சரி, மாணவர்கள் கேட்டுக்கொண்டதுனால நான் 10ஆம் வகுப்பு வந்துட்டேன். இந்த பாடத்தை இப்போ புரிஞ்சுக்கணும், நாங்கள் அங்க எடுக்கும்போது உங்களுக்கு எளிமையா இருக்கும். அப்போ கிழக்கு தீர்க்கம் முதல் பார்த்தீங்கன்னா 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் இந்தியா வந்து பரவி இருக்குது. இது அச்ச தீர்க்க பரவல் படி இந்தியா முழுவதும் வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. அப்போ வடக்குன்னா இந்த பக்கம் மேல, கிழக்குன்னா இந்த பக்கம். இதுதான் வந்து இந்தியாவுடைய பரவல் வந்து அமைந்திருக்குனாங்க. இப்ப வாங்க இந்தியா மேப்பை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் கிடைக்கும். இப்ப பாருங்க, 8 டிகிரி பார்த்தோமா, இந்தியா எங்க தானே இருக்குது. அப்போ இந்தியா வந்துட்டு 8 டிகிரில இருந்து எங்க இருக்கு,
8°37'. இந்த இருக்கு பாருங்க, 36, 37' தான் வந்து 8°37' தான் வந்துட்டு இந்தியாவுடைய வடக்கு தெற்கம். இதுதான் வந்துட்டு இங்கிருந்து இது போறதுதான் வந்து கீழிருந்து வடக்கு தெற்கு போறதுதான் வந்துட்டு 8°37'. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கிழக்கு தீர்க்கம். கிழக்கு தீர்க்கம் எவ்வளவு படிச்சோம்? 68°லிருந்து 95°. அப்ப 65°லிருந்து இந்தியாவோட இது பாத்தீங்கன்னா இங்க 65°லிருந்து இந்த பக்கம் 97° வரைக்கும் இருக்கும் இந்தியாவுடைய கிழக்கு தீர்க்கம். இதுதான் வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. வாங்க இப்ப பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு அதாவது வடக்கு தீர்க்கம், வடக்கட்சம் என்பது பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல வரைக்கும் இதுதான் வந்து வடக்கட்சம். இது கிழக்கு தீர்க்கம் என்பது 68°லிருந்து இந்த நீளத்துல இருக்கிறது தான் வந்து கிழக்கு தீர்க்கம். இதுதான் வந்து இந்தியா வந்து பரவி இருக்கிற இந்தியாவுடைய பரவல்னு பார்த்தோம். இந்தியாவில் இது கொஞ்சம் உங்களுக்கு மேப்பை காட்டி காட்டி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல கூட ஆகலாம். இந்த பாடத்தினுடைய அப்பதான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். என்னால இது 2 பகுதியா கூட பிரிச்சு போட முடியும். என்னோட நோக்கம் அதுவல்ல. யார் பார்த்தாலும் வந்து ஒரு பாடத்துல முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் அந்த பாடமுடைய ஒரு முழுமை பெறும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அந்த பாடத்தினுடைய ஒரு புரிதலும் இருக்காது, மாணவர்களுக்கு விளங்கவும் செய்யாது. அதனால எவ்வளவு நேரம் நீங்க 2 நாளைக்கு கூட பிரிச்சு கூட பாருங்க இந்த பாடத்தை. அப்போதான் இதனுடைய முழுமையான உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். இது வந்து பிரிச்சு பிரிச்சு துண்டு துண்டா ஒரு சப்டைட்டில் மட்டும் எடுத்து போட கூட எனக்கு தெரியும். ஆனா அதோட என்னுடைய நோக்கம் கிடையாது. அதனால மாணவர்கள் எந்த ஒரு மாணவருக்கு பாடம் பிடிக்கல, ஒரு மாணவருக்கு தேவைப்பட்டா கூட இந்த பாடம் வந்து அதனுடைய நோக்கத்துக்காக எடுக்கப்படுது. அதனால கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட இந்த பாடம் வந்துட்டு ஆகலாம். இப்ப பாருங்க, ஆனா மேப்பை காட்டினாதான் உங்களுக்கு இந்த பாடத்தின் மேலே ஒரு புரிதல் ஏற்படும். நீங்க அப்படியே படிச்சா இந்த பாடம் வந்து அவ்வளவா விளங்காது புரியாத மாணவர்களுக்கு. அப்போ இதுதான் வந்துட்டு வடக்கு தெற்கு வந்துட்டு வட அச்சம்னு சொல்லுவாங்க. கிழக்கையும் மேற்கையும் வந்துட்டு கிழக்கு தீர்க்கம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்தியாவினுடைய அச்ச பரவல் சொல்லுவோம். அப்ப இந்தியாவினுடைய தென்கோடி பகுதியான முன்பு பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திராமுனை 6°45' வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்தது. அப்ப இந்தியாவினுடைய தென்கோடி பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அந்த தென்கோடி முனை என்னன்னா பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்டது. அந்த பிக்மெலியன் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திராமுனை. அந்த இந்திராமுனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6°45' வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் தான் அமைந்துள்ளது. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை குமரி முனைன்னு சொல்றாங்க. அப்ப தென்கோடி முனை எதுன்னா குமரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியை தான் வந்து குமரி முனை. வடமுனை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் என அழைக்கப்படுது. இப்போ இந்த மேப் நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த 6° பார்த்தேன் இல்லையா, இது வந்துட்டு இந்தியாவுடைய இந்த அந்தமான் நிக்கோபார்ல தான் வந்து 6°ல வந்து இந்தியாவுடைய பரவல் இருக்கு. பாருங்க 6° வந்து 45 வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்திரா முனை, இது தென்கோடி முனை. இந்தியாவுடைய தென்கோடி முனை முன்பு வந்து பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்டது. இது இந்திரா முனை 6°45' இது அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் நிலப்பகுதி. அப்ப இந்தியாவுடைய ஒரு நிலப்பகுதி பார்த்துல நில எல்லைகள், அந்த நில எல்லை தான் வந்து தென்கோடி முனை குமரி. இப்போ இந்த மேப் ஒண்ணு பாருங்க. அதாவது மொத்தமா பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய எல்லை எங்க இருக்குன்னா இந்த 6°45' இந்த வடக்கு அச்சத்திலிருந்து இங்கு இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற இந்த இமயமலை வரைக்கும் தான் பரவி இருக்குதுதான் வந்துட்டு மொத்தமா சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து வடக்கு முனை, இது வந்துட்டு தெற்கு முனை. இது இந்தியாவுடைய மொத்தமான இருக்கிற அளவுகள். ஆனா இந்தியா வந்து நிலத்தால சூழ்ந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. இதுதான் வந்துட்டு தென்கோடி முனை குமரின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு பிக்மெலியன். இந்த அந்தமான் நிக்கோபார்ல 8°ல இருக்குதுதான் வந்து 6°45' படிச்சதுதான் வந்துட்டு அந்தமான் நிக்கோபார் பிக்மெலியன் என்று படிச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா குமரி முனை தான் வந்து நில எல்லை. இது இந்தியாவினுடைய மொத்த எல்லை. இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு. இப்ப இன்னொரு வாட்டி படிக்கிறேன், கேளுங்க. பாருங்க, இந்தியாவினுடைய தென்கோடி முனை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்மெலியன். இது இந்திரா முனை 6°45' வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்குது. இது வந்துட்டு இந்தியாவினுடைய தென்கோடி. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நிலப்பகுதியினுடைய தென்கோடி தான் வந்து நிலம். அந்த நிலம் சூழ்ந்த பகுதி தான்
அதாவது நில அளவையால சூழ்ந்த பகுதி தான் வந்துட்டு இந்த தென்கோடி முனை வந்து குமரி முனை. அது வந்து கடல்ல சூழப்பட்ட ஒரு பகுதி. ஆனா வந்து இது இந்தியாவை சார்ந்த பகுதி தான் வந்துட்டு. ஏன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம் இந்தியாவில தான் இருக்கு. அப்போ இது வந்து கடல்ல இங்க இருக்கிற அளவு வந்து இது வந்து நில அளவு வந்து இது கொடுத்துருவாங்க. இதுதான் இரண்டுத்துக்குள்ள வேறுபாடு. நீங்க இந்த பாடத்துல பெரும்பாலும் என்ன படிப்பீங்கன்னா வேறுபடுத்தி வேறுபடுத்தி தான் பாக்குற மாதிரி தான் இந்த பாடமே முழுமதி அமைந்திருக்கும். வாங்க இப்ப பாடத்தை பார்த்துட்டே வாங்க. அப்போ வடக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திராகோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் நீளத்தையும், மேற்கே குஜராத்தில் உள்ள அதாவது இந்தியா வடக்கு இதுதானே வடக்கு இதுதானே வடக்கு வடக்கு பார்த்தீங்கன்னா லடாக்ல இந்திராகோல் இருந்து தெற்கு வந்துட்டு கன்னியாகுமரி. இதனுடைய நீளம் தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். அப்போ வடக்கு இது தெற்கு, வடக்கு லடாக்கு, தெற்கு வந்து கன்னியாகுமரி. அப்போ இதனுடைய நீளம் தான் இந்த 3214 கிலோமீட்டர். மேற்கு வந்து குஜராத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கு வந்து அருணாச்சல பிரதேசம் வரை 2933 கிலோமீட்டர் நீளம். அப்போ இங்க மேற்கு வந்து குஜராத்து, கிழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்தில் என்னன்னு சொன்னா ரான் ஆஃப் கட்ச். இந்த இடத்துக்கு இடைப்பட்ட தூரம் தான் வந்து 2933 கிலோமீட்டர் வந்து நீளத்தை கொண்டிருக்குதான். இதுதான் வந்துட்டு இந்தியாவுடைய எல்லைகளா கொடுத்துருக்காங்க, பரவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க கிலோமீட்டர். இதுக்கப்புறம் 22.5 டிகிரி 30 மினிட்ஸ் வட அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்ப மண்டலமாகவும் வடபகுதி மித வெப்ப மண்டலமாகவும் ரெண்டுமே உங்களுக்கு இரண்டு வேறுபாடுகள் படுத்தி தான் உங்களுக்கு இந்த பாடமே அமைஞ்சிருக்கும். அதனால மாணவர்கள் வந்துட்டு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு பாடத்தை கொண்டு வேறுபடுத்தி பார்த்தா தான் இந்த பாடமே உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அப்போ இந்தியாவை வந்துட்டு எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4லிருந்து 68 டிகிரி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 6 டிகிரி 68 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதன் இடையில 23 டிகிரி வரலையா? அப்போ அந்த 23 டிகிரி தான் இந்தியாவை வட அச்சம் தான் வந்துட்டு என்ன பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை என்பது இந்தியாவின் மையமாக அமைந்து இந்தியாவின் மையத்துல போயிட்டு அது தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி வந்து மித வெப்பமண்டலமாகவும் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்குதுன்றாங்க. பாருங்க இப்ப இந்த மேப்பை பாருங்க. இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது கடகரேகை. இது போயிட்டு இந்த கோடு இதுதான் வந்து கடகரேகை. இதுதான் இங்கிருந்து போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மேல இருக்கிற பகுதி வந்து வடபகுதினும் இந்த கோட்டுக்கு இந்த கடகரேகை கோட்டுக்கு கீழே இருக்கிற பகுதி வந்து தென் பகுதினும் இது 2 பிரிவா வந்து இந்தியாவை பிரிச்சுச்சு. அப்போ மேலையும் சமமாயிடுச்சு, கீழேயும் சம பாகங்களா பிரிக்குது இல்லையா? எது சொல்றாங்க இந்த கடகரேகை எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா இது 20 டிகிரி. இதுதான் வந்து 23 டிகிரி. இங்கதானே இருக்குது 23 டிகிரி. இது இருக்கு பாருங்க. இந்த 23 டிகிரி தான் கடகரேகை வழியா வந்து போகுது. 23 டிகிரியில் தான் வந்துட்டு இந்த கடகரேகை போகுது. நம்ம எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கோம்? இந்தியாவுடையது இந்த 8 டிகிரி தானே பார்த்துட்டு இருக்கோம். 8 டிகிரி தானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த 8 டிகிரில இருந்து தான் வந்து எதனுடையதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. இந்த 6 டிகிரி இருக்கும் பாருங்க, அந்த 6 டிகிரி தான் அந்தமான் நிக்கோபார்ல இருந்து உருவாகிறது. இது நில எல்லை, இது இந்தியாவுடைய மொத்தமான எல்லை. இதுதான் வித்தியாசப்படுத்தி பார்த்துருக்காங்க. அப்போ மொத்தமா இங்கிருந்து எது வரைக்கும் பரவிதுன்னா 68 டிகிரி வரைக்கும் பரவி இருக்கும். அப்போ அந்த 68 டிகிரில எங்க வந்துன்னா 23 டிகிரி தான். இது 24, இது 20. இது இடைப்பட்டதான் வந்து 23 டிகிரியில் தான் வந்து இந்த கடகரேகை போயிட்டு இதுதான் வந்து இந்தியாவை வந்து 2 சம பாகங்களாக பிரிக்குது. அப்போ வந்து இது வந்துட்டு மித வெப்ப மண்டலமாகவும் இது வந்துட்டு வெப்பமண்டலமாக இருக்குது. ஏன் வந்து இது வெப்பமண்டலமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த கடகரேகையினுடைய செங்குத்து கோடு வந்து இந்தியாவில் நேரா விழறதுனால இது வந்து வெப்பமண்டலமாகும். இது வந்து மித வெப்பம். ஏன்னா இங்க மித வெப்பமண்டலமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலைகள்லாம் வந்து பனி சூழ்ந்து இருக்கிறதுனால இந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கிறதுனால கொஞ்சம் மிதமான வெப்பம் இருக்கும், இங்க அதிகப்படியான வெப்பம் இருக்கும். இதுதான் வந்து இரண்டுத்திற்குள்ள வேறுபாடு. இப்ப வாங்க பாடத்துக்குள்ள போவோம். 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. அப்ப இந்தியா 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்தியா பாத்தீங்கன்னா இது மொத்தமா எதெல்லாம் வந்து இந்தியான்னு பார்த்துட்டோம், இந்தியாவுடைய நில அளவைகள் பார்த்துட்டோம். அப்போ எத்தனை மாநிலங்களுக்கு 28 மாநிலங்களுக்கு 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றதுக்கு ஒரே ஆள் நிர்வாகம் பண்ணிதான். அப்போ நிர்வாக வசதிக்காக என்ன பண்ணிருக்கோம்னா மாநிலங்களாக இப்படி இருக்கிற ஒரு நில அமைப்பை கொண்ட ஒரு இந்தியாவை மாநிலமா சின்னதா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்படி பிரிச்சு வச்சதுல என்ன பண்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக வசதி பண்றதுக்காக. நிர்வாகம்னா வழி நடத்துறதுக்கு. அப்ப இந்தியாவை இப்படி எல்லாம் ஒரு
ஒரு ஆட்சியின் கீழே கொண்டு வரது நிர்வாகம் பண்ணணும் இல்லையா? எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாம் அனைத்தும் தானே போய் சேரணும். அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்தா பண்ண முடியாது இல்லையா? அப்ப பிரிச்சு பிரிச்சு கொடுத்தா தானே பண்ண முடியும். அப்படிதான் பிரிக்கப்பட்டது. எல்லாத்தையும் நில அமைப்புல இருந்த இந்த இந்தியாவே மாநிலமா பிரிச்சிருக்காங்க. இது என்னென்ன மாநிலம் இருக்குதுன்னு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இந்த பாடத்தை பாக்குறதுக்கு முன்னாடி பாடம் நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா இது உங்களுக்கு மேப் காட்டுறதுனால ரொம்ப அதிகமான நேரம் தான் எடுக்கும். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கம்மா. இது வடக்கு, இதுதான் பாருங்க. இது வட்டமான வடிவம் தான் இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கு. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இதுதான் இந்தியாவுடைய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இது பாருங்க, மற்ற நாடுகள் வந்துட்டு சீனா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை. இது எல்லாம் தானே இந்தியாவில் இருக்கிற 6 நாடுகள் வந்து துணை கண்டமா இருக்குது காரணம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற 28 மாநிலங்கள் எதெல்லாம் பார்ப்போம். குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், கொல்கத்தா. மேற்கு வங்காளம் தான் கொல்கத்தா தலைநகர். இதனுடைய தலைநகர்லாம் பார்க்கலாம் இருங்க. ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கோவா, பெங்களூரு, கேரளம், தமிழ்நாடு. இப்போ இதனுடைய தலைநகர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்துட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குதா பார்க்கலாம். குஜராத்தினுடைய தலைநகர் காந்தி நகர், ராஜஸ்தானுடைய தலைநகர் ஜெய்ப்பூர், ஹரியானா, பஞ்சாப் இந்த 2 மாநிலங்களுக்கும் சண்டிகர், இமாச்சல பிரதேசத்துக்கு வந்து சிம்லா, ஜம்மு காஷ்மீருக்கு வந்துட்டு 2 மாநிலங்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர், இன்னொன்று வந்து ஜம்மு. லடாக் இது வந்து யூனியன் இது மாநிலம், இது லே. இதுக்கு வந்துட்டு லே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்துக்கு வந்துட்டு சிம்லா, உத்தரகாண்டுக்கு வந்துட்டு டேராடூன். உத்தரகாண்டுக்கு வந்து தலைநகர் வந்து டேராடூன். இது பஞ்சாப். ஹரியானாக்கு வந்து சண்டிகர், இமாச்சல பிரதேசத்துக்கு வந்து சிம்லா, உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து தலைநகர் வந்துட்டு லக்னோ, பீகாருடைய தலைநகரம் பாட்னா. நம்ம படிச்சு இல்லையா வரலாறு படிக்கும் போது பாட்னா. ஜார்க்கண்டுடைய தலைநகரம் ராஞ்சி, மேற்கு வங்காளத்தினுடைய தலைநகரம் கொல்கத்தா, சிக்கிமுடைய தலைநகரம் கேங்டாக்கு. சிக்கிமுடைய தலைநகர் வந்து கேங்டாக்கு. அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசம் வந்து இட்டாநகர், அஸ்ஸாமுக்கு வந்துட்டு திஷ்பூர், மேகாலயாவுக்கு வந்து சில்லாங்கு, நாகாலாந்துக்கு வந்து கோஹிமா, அதுக்கப்புறம் மணிப்பூருக்கு வந்துட்டு ஹிம்பால், மிசோரத்துக்கு வந்து ஐஸ்வால், திரிபுராவுக்கு வந்து அகர்தலா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவுக்கு வந்துட்டு புவனேஸ்வர் தலைநகரம், சண்டிகருக்கு வந்துட்டு ராய்ப்பூர், மத்திய பிரதேசத்துக்கு வந்துட்டு போபால், மகாராஷ்டிராவுக்கு வந்துட்டு மும்பை, தெலுங்கானாவுக்கு வந்து ஹைதராபாத்து, அமராவதிக்கு ஆந்திராவுக்கு வந்து அமராவதி, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு சென்னை, கர்நாடகாவுக்கு வந்துட்டு பெங்களூரு, கேரளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், கோவாக்கு வந்துட்டு பனாஜி, மகாராஷ்டிராவுக்கு மும்பை. இதுதான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள், அதனுடைய தலைநகரங்கள். இது பாருங்க எவ்வளவு நீங்க இதெல்லாம் பார்த்தனால இந்தியாவே உங்க கைக்குள்ள வர மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய உலகத்துல எவ்வளவு பெரிய உலகம் இது கைக்குள்ள ஒரு டேபிள் மேல இருக்கிற உலகம் தான். அவ்வளவுதான் இதை நான் சொல்ல முடியும். அவ்வளவு சின்னதா இருக்கிற உலகம் தான் இது. பார்க்கும்போது பெருசு. இதை நம்ம கைக்குள்ளே வச்சு பார்த்தோம்னா இது மொத்தமா தெரிஞ்சுன்னா இவ்வளவுதான் உலகமான்னு பார்த்தேன். இத்தனை கண்டங்கள் இருக்கு. இத்தனை கண்டத்துக்குள்ள ஒரு நாடுகளுக்கு, அந்த நாட்டுக்குள்ளதான் என்ன இருக்குன்னா மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலத்துக்குள்ளதான் என்ன இருக்குன்னா மாவட்டங்கள் இருக்கு. மாவட்டத்துக்குள்ளதான் ஊர் இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து உலகத்துக்குள்ள சுருக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். நேற்று வகுப்புல கூட பார்த்தோம் தமிழ் படிக்கும் போது. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பெருசா பார்த்தா அது பெருசு, சின்னதா பார்த்தா அது சின்னது. பாருங்க எங்கேயோ இருக்குது இந்தியா, நமக்கு தெரியல. ஆனா இந்த மேப்பை பார்த்தோன்னே எவ்வளவு அழகா நமக்கு அதோடைய எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு போன பிறகு இன்னும் எளிமையா இருக்குது பாருங்க பாடத்தின் மேல புரிந்து கொள்வதற்கு. இப்ப பாருங்க 28 மாநிலங்கள் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள். எதெல்லாம் யூனியன் பிரதேசம் பாருங்க. புதுடெல்லி, இதனுடைய தலைநகர் லட்சத்தீவுடைய தலைநகரம் வந்துட்டு கவராத்தி,
பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு புதுச்சேரி தலைநகர். அந்தமான் நிக்கோபருக்கு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் தலைநகர். இதுவும் இந்தியாவில் தான் இருக்கு. இதுவும் லட்சத்தீவுகளும் இந்தியாவில் தான் இருக்கு. இதனுடைய தலைநகர் வந்துட்டு கவராத்தி. இருக்கு பாருங்க, டையூ டாமன் தாத்ரா நாகர் ஹவேலி. இதனுடைய தலைநகர் வந்துட்டு டையூ டாமன் தாத்ரா நாகர் ஹவேலி. இதனுடைய தலைநகர் எதுன்னு பார்க்கணும். தாத்ரா நாகர் ஹவேலி, தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ டாமன், இது எல்லாம் வந்து இது வந்துட்டு யூனியன் பிரதேசங்கள். இது ஒரு யூனியன் பிரதேசம். இதனோட தலைநகர் என்னன்னு ஹோம்ஒர்க்கா பாருங்கம்மா நீங்க. லடாக்கு, லே, அவ்வளவுதான் இந்தியாவுடைய 8 யூனியன் பிரதேசங்கள், 28 மாநிலங்கள் பார்த்துட்டோம். இதனுடைய தலைநகர்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய இருக்கிற நில எல்லைகளான மற்ற நாடுகள் பார்த்துட்டோம். எத்தனை நாடுகள் இருக்குன்னு இதே பாருங்க நீங்க, நில எல்லையா இருக்கிறது எத்தனை நாடுகள்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போவோம். இந்திய திட்ட நேரம். அப்போ இந்தியா என்ற ஒரு நாடு வந்துட்டு ஆசியாவில் எங்க இருக்குது, இந்தியாவில் உலகத்துல எங்க இருக்கு, ஆசியாவில் எங்க இருக்குது, இந்தியாவுக்குள்ள எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து இந்தியா எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அப்ப இந்தியாவிற்கான ஒரு திட்ட நேரம் இருக்குமில்ல, ஏன் வந்து இந்த திட்ட நேரத்தை அமைக்கிறாங்கன்னு பாருங்க. மேற்கில் குஜராத் முதல் கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த உலக வரைபடம் எப்படி நமக்கு தெரியும், இப்படிதான் இருக்குதுன்னு தெரியும். இந்த மொத்த உலக வரைபடத்துல எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 360 தீர்க்க கோடுகள் வந்து இணைந்தது தான் வந்துட்டு இந்த உலக மேப்ல. அப்போ இந்தியாவில் மட்டும் எத்தனை தீர்க்க கோடுகள்னா, இந்தியா வந்து குஜராத்தில் இருந்து இங்க அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் மொத்தம் எத்தனை கோடுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 கோடுகள் இருக்குதுன்றாங்க. இப்போ இந்த 30 கோடுகள் தான் நாம பார்க்க போறோம். பாருங்க, 30 தீர்க்க கோடுகளை கொண்டது இந்தியா. அப்ப இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே இருக்குதாம். அப்போ கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாக இருக்குது. அப்போ டைம் எங்க முன்னாடி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல இருந்து தான் வந்துட்டு இந்தியாவுடைய நேரம் வந்து ஆரம்பமாகுது. அப்போ இங்கிருக்கு இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ இங்க இருக்குது இல்லையா, என்ன இருக்குது, அருணாச்சல பிரதேசம் இங்க இருக்குது, அருணாச்சல பிரதேசம், இங்க இருக்குது குஜராத். இந்த குஜராத்ல இருந்து நம்ம பார்த்தோம். அப்போ இதுக்கும் எத்தனை மணி நேரம்னா 2 மணி நேரம் வந்துட்டு வேறுபட்டுருது. அப்போ இங்கதான் வந்து இப்போ மணி 10னா இப்போ இங்க என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் முன்னதா இருக்கும். அப்ப இங்க 12ஆ இருக்கும். இப்ப இங்க 10னா இங்க 12ஆ இருக்கும். அப்போ 2 மணி நேரம் வந்துட்டு வேறுபட்டு இருக்கிறதுனால இந்தியாவை என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எந்த மாதிரி வந்து ஒரு திட்ட நேரம் கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு திட்ட நேரம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அப்ப இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தில் பாத்தீங்கன்னா குஜராத்தில் 2 மணி நேரம் அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாக இருக்குது. அப்போ அருணாச்சல பிரதேசத்துல 12 மணினா அப்போ குஜராத்ல வந்து 10 மணியா இருக்கும். இப்படிதான் 2 மணி நேரம் முன்னதாகவே இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் தான் வந்து சூரியன் வந்து உதயமாகுது. இந்த நேர வேறுபாட்டை அப்போ ஒரு இந்தியாவுக்குள்ளேயே ஒரு நேரம் வந்து வித்தியாசப்பட்டோம்னா அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு நிர்வாகம் பண்றதுக்கு கடினமாக தானே இருக்கும். அப்போ இங்க இருக்கிற ஒரு நேரமாகும் அங்க இருக்கிற ஒரு நேரமாகும் இருக்கும்போது இதனால பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இல்லையா. அதனால என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ப இந்தியாவிற்கான ஒரு திட்ட நேரத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்போ இந்த தீர்க்க கோடுகள் அடிப்படையில் தான் இந்தியாவிற்கான ஒரு திட்ட நேரத்தை எப்படி அமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்ப இரண்டத்திற்கும் இடையே 2 மாநிலங்களுக்கு இடையே கிழக்கு மேற்கும் 2 மாநிலங்களுக்கு இடையே 2 மணி நேரம் வேறுபடுறதுனால ஒரு திட்ட நேரம் வந்து அமைக்கிறாங்க. பாருங்க, இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82.5 டிகிரி
82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இத்தீர்க்க ரேகை மிர்சாபூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாகவே இருக்குது. அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டைம் எப்படி பார்த்தீங்கன்னா பிளஸ்ல இருக்குது, மைனஸ்ல இல்லை. எப்படி நம்ம குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்துட்டு அருணாச்சல பிரதேசம் பிளஸ்ல இருக்குது 2 மணி நேரம். அதே மாதிரி மற்ற நாடுகள், அதாவது இந்த கிரீன்விச் திட்ட நேரம் இருக்குல்ல, இது இது உலகத்திற்கான திட்ட நேரம். இது வந்துட்டு இந்தியாவிற்கான திட்ட நேரம் தான் வந்து இந்த மிர்சாப்பூர் வழியாக போறது. அப்போ இது வந்துட்டு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் வந்துட்டு முன்னதாக இருக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த குஜராத் வந்துட்டு அருணாச்சல பிரதேசம் வந்து 2 மணி நேரம் முன்னதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த வேறுபாடு தவிர்ப்பதற்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கிரீன்விச் வழியாக வந்துட்டு இந்தியாவில் வந்து 82 டிகிரியில வந்து தலை நேரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதை ஒரு ஸ்டாண்டிங் டைம்னு சொல்லிட்டு போடுறாங்க. பார்க்கலாம் வாங்க. இப்ப இருக்கு பாருங்க, 82, இது 80, 82. இதற்கு இடையில தான் வந்துட்டு இந்த 82.5 தான் வந்துட்டு இந்த டைம் வந்து இங்க போட்டிருப்பாங்க. இதுதான் எதன் வழியாக போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மிர்சாப்பூர் வழியாக போகுதுன்னு. மிர்சாப்பூர் எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி வாங்க. இத்திருக்க கோயில் மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக, அலகாபாத் எந்த ஸ்டேட்ல வருதுன்னு பாருங்க, வழியாக செல்கிறது. இந்திய திட்டமானது கிரீன்விச் நேரத்தை விட 5.5 மணி நேரம் முன்னதாக இருக்குது. இப்போ கீழ்கண்டவற்றை கண்டறிக. மேற்கு, கிழக்கு மற்றும் வடக்கு தெற்கு பரவல். அதுதான் வந்து அந்த அச்ச பரவல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு. அதனுடைய பரவல் அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அது ஒரு ஹோம்ஒர்க்கு. அதுக்கப்புறம் அதிக மற்றும் குறைந்த பரப்புள்ள மாநிலங்கள். அப்போ அதிகமான பரப்பளவு, குறைந்த பரப்பளவு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. சர்வதேச எல்லைகளை கொண்டிராத மாநிலங்கள்லாம் எது. அப்போ சர்வதேச எல்லைகள்லாம் பார்த்தோம், 6 சர்வதேச நாடுகள் பார்த்தோம். அப்போ எந்த மாநிலங்கள் வந்து சர்வதேச எல்லைகள் கிடையாதுன்றது ஹோம்ஒர்க்கா கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. இப்போ ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் வந்து அமராவதி என்று பார்த்தோம். அப்போ ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும். அப்போ நாம் இப்போ இது 2025ஆம் ஆண்டுல இருக்கோம். இது வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி, ஆந்திரா மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை தான் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கும் ஆந்திராவுக்கும் வந்துட்டு அமராவதி தலைநகராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ வந்துட்டு இந்த மாநிலங்களுக்கு எந்த தலைநகரா இருக்குதுன்னு பாருங்க. இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் இன்னைக்கு. அப்ப இந்தியாவினுடைய முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள். அப்ப இந்தியாவினுடைய முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் வந்து எதெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்ப இந்தியா வடக்கில் உள்ள கம்பீரமான இமயமலை முகடுகளை, வடக்கு நம்ம பார்த்துட்டோம். இதுதான் வடக்கு, இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இப்போ வடக்குல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வடக்கில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னா இமயமலை முகடுகள்னு சொல்றாங்க. அப்போ வடக்கில் இமயமலை முகடுகளையும், தெற்கில் ஆழமான கடற்கரைகளையும், மேற்கில் வந்துட்டு இங்க என்ன இருக்குதுன்னா கடல், இந்திய பெருங்கடல் பார்த்துட்டோமா. அப்போ மேற்கில் பாத்தீங்கன்னா இந்திய பாலைவனத்தையும், இங்க என்ன இருக்குதுன்னா பாலைவனத்தை பார்த்துட்டோம். கிழக்கில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இயற்கை பாரம்பரியத்தையும் கொண்ட சிறந்த புவியியல் தோற்றங்களை கொண்ட ஒரு வல்லமை பெற்ற நாடாகுதான். அப்போ இங்க இயற்கை பாரம்பரியத்தில் கொண்ட புவியியல் அமைப்பு இருக்குதான். இந்த பக்கம் என்ன இருக்குது பாத்தீங்கன்னா பாலைவனம் இருக்குது, மேற்கில் இமயமலை இருக்குது, தெற்கில் வந்துட்டு கடல் பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அழகான கடற்கரை கொண்ட பகுதின்னு சொல்லிட்டு இந்தியாவிற்கான இயற்கை பிரிவுகள் வந்து கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, இந்திய நிலப்பகுதி பல மாறுபட்ட இயற்கை, இதெல்லாம் நிலத்தோற்றங்கள் பல, மலைகள் இருக்குது, பாலைவனம் இருக்குது, இயற்கை இருக்குது, கடல் இருக்குது. இப்படி பல மாறுபட்ட எல்லை பிரிவுகளாக கொண்டிருந்தாலும் இந்தியா எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்திய நிலப்பகுதி பல மாறுபட்ட இயற்கை நிலத்தோற்றங்களை பெற்றுள்ளது. இந்தியாவின் இயற்கை அமைப்பை 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அப்ப இந்தியாவை என்ன பண்றாங்கன்னா அப்படியே கூறு போட்டு இந்தியாவை எவ்வளவு சுருக்கிட்டாங்கன்னு பாருங்க. இதுதான் வந்துட்டு இந்தியாவுடைய 5 பிரிவுகள். பார்க்கலாம், ஒண்ணா பார்க்கலாம். இப்ப ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மலைகள். வடக்கு மலைகள் என்பது என்னன்னா இமயமலைகள். அதுக்கப்புறம் வட பெரும் சமவெளிகள். அதுக்கப்புறம் என்ன சமமான பகுதிகள் தான் வந்து வட பெரும் சமவெளிகள். தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். இதுதான் மொத்தமாவே இந்தியா என்ற ஒரு நாடு. அப்ப இந்த பகுதிகள்லாம் இணைந்துதான் வந்து இந்தியா என்ற நாடு. பார்க்கலாம் வாங்க, ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ வடக்கு மலைகள். வடக்கு மலைகள்னா என்ன? இமயமலைகள்.
இமயமலைகள் வடக்கு மலைகள் என்றும் அழைக்கப்படுது. அப்போ மொத்தமா இமயமலைகளுக்கு என்னன்னு சொல்லணும்னா வடக்கு மலைகள். ஏன்னா தெற்கில் வந்து என்ன இருக்குன்னா இந்திய பெருங்கடல். அதனால வந்து அது வடக்கு என்ன இருக்குது இமயமலைகள் தான் இருக்குது. அந்த வடக்கு மலைகள் உலகின் இளமையான மிக மிக உயரமான மலைத்தொடர்கள் ஆகும். அப்ப இந்த வடக்கு மலைகள் பார்த்தீங்கன்னா இளமையா இருக்குதான் இளமையான மலைன்றாங்க. ஏன்னா ரொம்ப குறுகிய நாளுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உருவானதுனால இளமையா இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக உயரமான மலைத்தொடர்கள் ஆகும். ஏனெனில் இம்மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னா மில்லியன்னா எத்தனை லட்சங்கள் சேர்ந்தது ஒரு மில்லியன் உங்களுக்கு அதுதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க். ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு பாடத்திலையும் கொடுக்குறேன். மில்லியன்னா எத்தனை லட்சங்கள் சேர்ந்தது ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவானது. அப்ப சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உருவானதுனால இது என்னன்னு சொல்றோம்னா இளமையான அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மிக உயரமான மலைத்தொடர்கள்லாம் இருக்கிறதுனால இதை மிக உயரமான மலைத்தொடர்கள் கொண்டதுன்னு சொல்றாங்க இமயமலை. அப்போ புவி மேலோட்டு பேரிழக்க விசைகள் காரணமாக புவி மேலோட்டு மடிக்கப்பட்டு மடிப்பு மலையாக உருவானது. அப்போ நம்ம புவியை பற்றி படிக்கும் போது தெரியும் அது என்னென்ன பிரிவுகள் வந்துட்டு புவியை வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்ப அந்த புவியில மேல இருக்கிற அந்த மேலோடு பகுதி இருக்குது இல்லையா, அந்த புவியினுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு வந்து மடிக்கப்பட்டு அதுதான் வந்து மடிப்பு மலையாக உருவானது. அந்த புவியில் இருக்கிற மேலோடு வந்துட்டு அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக அது மடிக்கப்பட்டு ஒரு மலையாக உருவாகிறதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்றாங்க. இமயமலை ஏன் வந்து சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உருவானதுனாங்க. அப்ப எப்படி உருவாச்சுன்னு ஒரு காரணம் சொல்றாங்க இல்லையா. அப்ப புவியில இருக்கிற ஒரு மேலேடுன்ற பகுதி புவியும் வந்துட்டு எப்படி நம்ம இப்போ இந்த நிலத்தை வந்து பிரிக்கிறோமோ அதே மாதிரி பூமிக்கு கீழே சில பகுதிகளாக வந்து பூமி மண்ணையும் வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்படி ஒரு வகை தான் பார்த்தீங்கன்னா புவி மேலோடும். அதுல என்ன ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விசைகள் அந்தந்த ஃபோர்ஸ் வந்து ஏற்பட்டதுனால அந்த புவியுடைய மேலோடு என்ன ஆகுதுன்னா மடிக்கப்பட்டு இந்த விசையால மடிக்கப்பட்டு அது ஒரு மடிப்பு மலையாக உருவாகுது. அதனாலதான் வந்து இளமையான மலைன்னு சொல்றாங்க. அப்போ மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கு பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு பரவி உள்ளது. அப்போ இந்த இமயமலை பார்த்தீங்கன்னா மேற்கே சிந்து கிழக்கு வந்துட்டு பிரம்மபுத்திரா. அப்போ பாருங்க மேற்கு சிந்து பள்ளத்தாக்கு எங்க இருக்கு, இந்த இருக்கு பாருங்க சிந்து. மேற்கு சிந்து இருக்கா, இந்த சிந்து நதியிலிருந்து இந்த பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் இந்த இமயமலையுடைய பரவல் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இமயமலை பரவுறது. இது மொத்தமா எத்தனைன்னு சொல்றோம்னா 2500 கிலோமீட்டர் நீளம் கொண்டதுதான். அப்போ மேற்கு இது கிழக்கு இதனுடைய பரவல் தான் வந்துட்டு இமயமலையுடைய பரவல் சொல்றாங்க. 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு பள்ளத்தாக்குகள் வரை பரவி இருக்கிறது. இம்மலைகள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்துடன் அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படுகின்றன. ஏன் பாருங்க காஷ்மீர் பகுதியில இங்க வந்து அதிகமான அகலமாகவும் இங்க வந்து அருணாச்சல பிரதேசம் வந்து குறுகி இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மற்ற நாடு இந்த பங்களாதேஷ் ஒரு நாடு இருக்கும். இங்க பார்த்து இந்தியாவுடைய இடப்பகுதி இந்தியாவுடைய நிலப்பகுதியே வந்து குறுகி இருக்கும். அதனால வந்து இங்க வந்து குறுகலாகவும் 200 கிலோமீட்டர் அகலமும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அகலம்னா இது 500 கிலோமீட்டர் அகலம். இது வந்துட்டு இங்க இந்த பகுதினா 200 கிலோமீட்டர் அகலம். அப்போ இதுதான் வந்துட்டு பரவி இருக்குது. இது நீளம். இந்த நீளம் தான் எவ்வளவுனா 2500 கிலோமீட்டர் நீளம். எங்க இருந்து சிந்துல இருந்து பள்ளத்தாக்குல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இது வந்துட்டு இப்படி அகலம். ஏன்னா இதுக்கு மேல இந்தியா கிடையாது. அப்போ இதுல இருந்து இந்த அகலத்தை தான் சொல்றாங்க இது 200 கிலோமீட்டரும். இங்க இருந்து இங்க சொல்றாங்க இங்க 500 கிலோமீட்டர். அப்போ இங்க வந்து கொஞ்சம் அதிகமான அகலத்துடனும் இங்க வந்து கொஞ்சம் குறுகிய அகலத்துடன் இருக்குது. இது என்ன பாத்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்குன்னா சைனா இருக்கு, சீனா இருக்கு, இங்க நேபாளம் இருக்குது, இது மொத்த நாடுகள் திபெத் மலைகள்லாம் இருக்கும். அப்போ இதுதான் வந்து பரவல் வந்து சொல்றாங்க. இது அகலத்தினுடைய சொல்றாங்க. இது மொத்தமா நீளம் வந்து 2500 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. இப்போ பிரபலமான பாமீர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுது. இது மத்திய ஆசியாவின் உடலமான எங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய ஆசியா. நம்ம படிச்சோம் இல்லையா அலை அலையாக வந்தாங்க கைபர் கலவாய் வழியாக ஆரியர்கள் சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு இந்த பாமீர் முடிச்சு வந்துட்டு கூரைன்னு சொல்றாங்க. ஏன்னா மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாமீர் முடிச்சுன்றாங்க. இந்த பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி வில் போன்ற வடிவத்தில் இருக்கும். அப்போ இந்த இமயமலையில இந்த பாமீர் முடிச்சிலிருந்து இமயமலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில் போன்ற அமைப்புல தான் வந்துட்டு இந்த இமயமலை இருக்குதுன்றாங்க. பாருங்க இதுதான் பாமீர் முடிச்சு. இந்த பாமீர் முடிச்சு இதுல பாருங்க
இந்த இருக்கிற இந்து குஷ் மலை இதுதான் வந்து பாமீர் முடிச்சு. ஏன் வந்து இதை பாமீர் முடிச்சுன்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இங்கெல்லாம் அவ்வளவு மலைகள் தான் இருக்கு பாருங்க. இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த மேப்ல பாருங்க. இவ்வளவு இந்தியாவுக்கு மேல இவ்வளவு மலைத்தொடர்கள் இருக்குது. இந்த மத்திய மத்திய ஆசியால இருந்து வரும், இது திபெத் பகுதியில இருந்து வரும், இது இது சீனால இருந்து வரும். இந்த மலைத்தொடர்கள்லாம் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு மேல இணைஞ்சு ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு முடிச்சு மாதிரி இப்படி இருந்து இணையும். எல்லாம் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட்ல வந்து இணையறது தான் வந்து ஒரு முடிச்சு மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அதுதான் வந்து பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. பாமீர் முடிச்சு கிழக்கு வில் போன்றது பார்த்தோம் இல்லையா, வில் போன்று இப்படி வளைஞ்சிருக்குதுன்னு, அதுதான் வந்து இமயமலை தோற்றம்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இமாலயா இமாலயா என்ற சொல் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம், அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அதாவது வந்துட்டு சமஸ்கிருத சொல் என்னன்னா பனி உறையிடம். அதுக்குதான் வந்துட்டு இமாலயா என்ற சொல் வந்து சமஸ்கிருத மொழியில உருவான வார்த்தை தான் இமாலயா. அதன் பொருள் வந்துட்டு பனி உறைவிடம். இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள வடக்கு மலை, அப்ப இந்தியாவிற்கே ஒரு அரண் மாதிரி, ஒரு இந்திய நாட்டையே பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண் மாதிரி எது இருக்குன்னா இந்த வடக்கு மலை தான் இருக்கு. வடக்கு மலைனா அது இமயமலை தான். ஏன்னா மற்ற நாடுகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக எது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இமயமலை தான் இருக்குதுன்னு பாக்குறோம். ஏன்னா இந்தியால கடல் சூழ்ந்து இந்த பகுதியை முழுவதும் கடல் சூழ்ந்து இருந்துச்சு. அப்ப இந்த பகுதி பாத்தீங்கன்னா வடக்கு பகுதி ஃபுல்லா மலை சூழ்ந்ததுனால அப்ப மத்த நாடுகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக தான் இந்த இமயமலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாலைவனம் ஆயிடுச்சு இந்தியாவுல, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடல் ஆயிடுச்சு, இந்த பக்கம் கடல் ஆயிடுச்சு, இந்த பக்கம் கடல் ஆயிடுச்சு, இந்த பக்கம் மலை ஆயிடுச்சு. அப்ப இந்தியாவை இது எல்லாம் ஒரு பாதுகாப்பு அரணாக தான் இந்தியாவை மற்ற நாடுகளிலிருந்து இருந்து பாதுகாக்குது அப்படின்றத அங்க கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, இமயமலையை வந்துட்டு எப்படி வந்து பிரிச்சுக்காங்க, 3 பெரும் பிரிவுகளாக உட்பிரிவுகளாக பிரிக்கும். அப்ப இந்தியா வந்துட்டு ஒரு பெரும் அரணாக உள்ள வடக்கு மலையை இந்த இமயமலை வந்துட்டு 3 பெரும் பிரிக்கிறாங்க. அப்ப நம்ம பார்த்தோம், இந்த வடக்குல இருந்து இப்படி கிழக்கு வரைக்கும் இப்படி 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்த இந்த இமயமலையை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. இது ஒரு பிரிவு, இது ஒரு பிரிவு. இப்போ இங்கிருந்து இது மொத்தமா 3 பிரிவு. இதுல இருந்து ஒரு பிரிவு, இதுல இருந்து ஒரு பிரிவு. அப்போ இது ஒரு பிரிவாகவும், மூன்று பிரிவு. இப்ப இதுல இருந்து இது ஒரு பிரிவு, இதுல இருந்து இது ஒரு பிரிவு, இதுல இருந்து இது ஒரு பிரிவு. அப்ப இந்த வடக்கு மலை என்பது இமயமலையை, இமயமலை தான் இந்த பக்கம் சிந்து பள்ளத்தாக்குல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பரவி இருந்ததுன்னு பார்த்தோம். 2500 கிலோமீட்டரு. அப்ப இதைதான் என்ன பண்றாங்கன்னா 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். டிரான்ஸ் இமயமலைகள், த டிரான்ஸ் இமாலயாஸ் ஆர் வெஸ்டர்ன் இமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இமயமலைகள் இதுதான் வந்து டிரான்ஸ் இமாலயஸ், அதாவது மொத்தமா பிரிச்சுட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த வடக்கு பக்கம் இருக்கிறது தான் வந்துட்டு எதை சொல்றாங்க இல்லையா, மேற்கு பக்கம். இதை மேற்கு வெஸ்டர்ன் சைடு தான் சொல்றாங்க. அப்ப மேற்கு பக்கம் இருக்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா டிரான்ஸ் இமாலயாஸ் அல்லது வட டிரான்ஸ் இமாலயாஸ், இதுதான் வெஸ்டர்ன் இமலை, வடக்கு இமயமலை அல்லது டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இமயமலைகள் அல்லது என்னன்னு சொல்றாங்கன்னா இமாலயாஸ் ஆர் சென்ட்ரல் இமாலயாஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு இதுதான் சென்ட்ரல் இருக்கிறது தான் வந்துட்டு இமாலயாஸ் அல்லது சென்ட்ரல் இமாலயாஸ்ன்னு சொல்றாங்க. இது பக்கம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள்னு சொல்றாங்க. அதாவது ஈஸ்டர்ன் இமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து 3 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்ட்டு நாம பார்க்கலாம். அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மேப்பு பார்த்தாதான் இந்த பாடம் புரியும். இல்லாட்டி புதுசா படிக்கிற மாணவர்களுக்கு தெரியாது. கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கும் இந்த வகுப்பு, மாணவர்கள் பயன்பெறணும். பாருங்க, இந்த இமயமலையை 3 பெருவும் பிரிச்சாங்க. ஒண்ணு வந்து வடக்கு மேற்கு இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் இமாலயாஸ் அல்லது டிரான்ஸ் இமாலயாஸ், சென்ட்ரல் இருக்கிறது வந்துட்டு இமயமலை அது அல்லது சென்ட்ரல் இமாலயாஸ், கிழக்கு இமயமலைக்கு வந்து பூர்வாஞ்சல் இமயமலைன்னு சொல்லுவோம். ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று. அப்போ இளமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை. அப்போ பழமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக பழமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். இதுவும் ஒரு மடிக்கப்பட்ட ஒரு மடிப்பால உருவானதான் இந்த மலைன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். இப்போ டிரான்ஸ் இமயமலைனா எங்க இருந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். இதனுடைய பரவல் என்னன்னு பார்ப்போம். டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலைகள் என்றும் அழைக்கப்படும். இம்மலைகள் இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது. அப்ப இமயமலை இருக்குது, அந்த இமயமலைக்கு வடக்கு பக்கம் தான் வந்துட்டு இது அமைஞ்சிருக்கு, இந்த டிரான்ஸ் இமயமலை. இம்மலைக்கு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வடக்கு தானே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். வடக்கே தானே ஜம்மு காஷ்மீர் இருக்குன்னு பார்த்தோம் நாம.
இருக்கு பாருங்க. ஜம்மு காஷ்மீர் எங்க இருக்கு? வடக்கு தான் இருக்கு. அப்ப இங்க தான் இந்த டிரான்ஸ் இமாலயா இருக்குது. பாருங்க, ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் திபெத்தின் இமயமலை எனவும் அழைக்கப்படுது. அப்ப டிரான்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பேர் என்னன்னா மேற்கு இமயமலை. இதனுடைய ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பகுதியில் தான் இது பரவி இருக்குது. திபெத் பகுதியில் அதிகமாக பரவி இருப்பதால் இந்த திபெத் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இம்மலைகள் பார்த்தீங்கன்னா மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் பார்த்தீங்கன்னா மேற்கு இப்படி இது மேற்கு, இது கிழக்கு. அப்ப இது கிழக்கு, இது மேற்கு. இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் அகலத்துடன் மையத்துல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமா இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது கிழக்கு, இது மேற்கு, இது கிழக்கு. இங்க வந்து 40 கிலோமீட்டரும் மத்திய பகுதியில வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா 225 கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படுகிறது. இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கடலடி உயிரின பரிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகள் ஆகும். நாம தான் பார்த்தோம், ஒரு புவியினுடைய மேலோடு மடிக்கப்பட்டு உருவானதுதான் பார்த்தோம். அப்போ அந்த உயிரினங்கள் கடலும் மடிக்கப்பட்டுதான் இமயமலை உருவானுச்சுன்னு பார்த்தோம். அப்போ அதனால அந்த உயிரின படிமங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கடலுக்கு அடியில இருந்த உயிரினங்கள் அதனுடைய படிமங்களால உருவானதுதான் வந்துட்டு இந்த டெர்சியரி கிரானைட் பாறைன்னு சொல்றாங்க. இப்பாறைகளின் ஒரு பகுதி உருமாறிய பாறை. அப்போ ஒரு பாறையிலிருந்து, அதாவது ஒண்ணு வந்து உயிரின படிமங்களை கொண்டது டெர்சியரி கிரானைட் ஒரு வகையாகவும், இன்னொரு வகை என்னன்னு சொல்றதுன்னா உருமாறிய பாறை. ஒரு பாறை வந்துட்டு இப்போ தீப்பாறை இருக்குதுன்னா அதுல இருந்து உருமாறிய ஒரு மாற்றம் வேற ஒரு பாறையாக மாற்றம் பெறுதான் உருமாறிய பாறை. அதன் ஒரு பகுதியாக இந்த இமயமலை இருக்குதுன்னா, இமயமலை தொடரின் மைய அச்சாக எது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மலை இருக்குதுன்னா. இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்கர், லடாக்கு, கைலாஸ், காரக்கோரம். இதெல்லாம் வந்துட்டு இந்த மேற்கு இல்லது டிரான்ஸ் இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர்கள். பாருங்க, இந்த பாடத்தை பார்த்தா தெரியும். லடாக்கு, ஜேஷ்வர், நங்கா பர்வத், வாமேர் முடிச்சு, இதெல்லாம் அப்புறம் மேப்பை பார்த்து டைம் ஆகிட்டே இருக்கு வரேன். இப்போ டிரான்ஸ் இமயமலை பார்த்தாச்சு. டிரான்ஸ் இமயமலை இதுக்கு வந்து இமயமலை. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மத்தியில் இருக்கிற இமயமலை. இமயமலை பார்த்தீங்கன்னா இவை வடக்கு இமயமலையின் மைய பகுதியாக அமைந்துள்ளது. வடக்கு இமயமலையுடைய மைய பகுதி தான் இந்த இமயமலை. இது ஒரு இளம் மடிப்பு மலையாகும். இதுதான் வந்து இமயமலை தான் ஒரு இளம் மடிப்பு மலையாகும். வடக்கே இருந்த இரோசியா என்ற ஒரு நிலப்பகுதியும், தெற்கே இருந்த கோண்டுவானு நிலப்பகுதியும், கோண்டுவானா லேண்ட் மாஸ் என்ற ஒன்றும் நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் இருந்த டெத்தீஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. இது பல மலைத்தொடர்களை உள்ளடக்கியதான் இந்த இமயமலை. இப்போ நாம இந்த இமயமலையை வந்துட்டு இப்படி மூன்றா பிரிச்சிட்டோம். ஒண்ணு வந்துட்டு மேற்கு இமயமலை, இது வந்துட்டு இமயமலை, இது கிழக்கு இமயமலை. இப்ப நாம படிக்கிறது இந்த மத்தியில் இருக்கிற இமயமலை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த மத்தியில் இருக்கிற இமயமலை இங்க இருக்குதுன்னா இங்கிருந்து வடக்கிலிருந்து வந்த ஒரு நிலப்பகுதியும், இதுதான் என்ன நிலப்பகுதின்னு பார்த்தோம்னா யுரோசியா என்ற ஒரு நிலப்பகுதியும், இந்த தெற்கிலிருந்து போன இந்த கோண்டுவானா என்ற நிலப்பகுதியும், இங்க டெத்தீஸ் என்ற ஒரு கடல் இருந்தது. இந்த கடலால போயிட்டு அங்க போயிட்டு என்ன ஆகுதுன்னா புவி ஈர்ப்பு இங்க நகரம் இல்லையா, அந்த தட்டுக்கள்ல நகர்ந்துதானே புவி ஈர்ப்பு விசையால மண்ணுக்குள் இருக்கிற இந்த தட்டுக்கள்ல நகருது இல்லையா. அப்போ வடக்கிலிருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யுரோசியா என்ற ஒரு நிலப்பகுதியும், தெற்கிலிருந்து கோண்டுவானா என்ற ஒரு நிலப்பகுதியும் இந்த புவி ஈர்ப்பு அழுத்தத்தினால என்ன ஆகுதுன்னா ஒன்றை ஒன்று என்ன ஆகுதுன்னா ஈர்ப்பு விசையால ஒன்றை ஒன்று நோக்கி நகருது. அப்படி நகரும் போது அந்த அழுத்தம் ஏற்படும் இல்லையா, அந்த அழுத்தத்தினால என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு கடல் இருக்குது. அந்த கடலால இது என்ன படிக்குதுன்னா இந்த மண் இப்போ ஒரு தண்ணிக்குள்ள போயிட்டு இந்த கடல்ல மடிக்கப்படும் இல்லையா, இந்த மண்ணெல்லாம் போயிட்டு அதுல சரிஞ்ச மண்ணு கடலுக்குள்ள இந்த மண் இரண்டு பக்கம் இருக்கிற மண்ணு சரிஞ்ச நீ ஒண்ணும் இல்லை, ஒரு பள்ளத்துல ஒரு தண்ணி இருக்குது. அப்ப அந்த தண்ணியில வந்துட்டு ரெண்டு பக்கமும் இருந்த மண்ணு சாஞ்ச என்ன ஆகும், அப்ப அந்த பள்ளம் அடைஞ்சு அந்த தண்ணியை வந்து அடைக்கப்பட்டு ஒரு மலையாதான காட்சி அளிக்கும். அதை தான் இங்க சொல்றாங்க. அப்போ இந்த டெத்தீஸ் என்ற ஒரு கடலும், வடக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு மலையும் நிலப்பரப்பும், தெற்கிலிருந்து நோக்கி போகக்கூடிய நிலப்பரப்பும் இரண்டும் டெத்தீஸ் என்ற கடல்ல மடிக்கப்பட்டு புவியீர்ப்பு விசையால இந்த இமயமலை உருவானது. அப்படி ஒரு சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுனால தான் இது என்னன்னு சொல்லணும் இளமையான மடிப்பு மலைன்னு சொல்றாங்க. இப்படி மடிக்கப்பட்டு இரண்டும் இளமையான இப்போ
சமீப காலத்தில் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுனால இது மடிப்பு மலை இமயமலைன்னு சொல்றாங்க. இதுதான் இதனுடைய பொருள். இதன் பல மலைத்தொடர்கள், இதுல நிறைய மலைத்தொடர்கள் இருக்குதுன்றாங்க. இப்போ வாங்க, இத வந்துட்டு 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இப்போ நாம எப்படி இத படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம இந்த 3 பிரிவுகளாக இந்த இமயமலையை பிரிக்கிறாங்க. நம்ம மொத்தமா இந்த 2500 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த மலைத்தொடரை 2 பிரிவாக பிரிச்சுட்டோம். ஆனா இந்த சென்ட்ரல் இருக்கிற மத்தியத்துல இருக்கிற இமயமலை தான் வந்து மடிப்பு மலை இமயமலை. இதை தான் அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3ஆக இப்படி பிரிக்கிறாங்க. இது வந்துட்டு குறுக்கு வெட்டு தோற்றத்திலையும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீள்வெட்டு தோற்றத்திலையும் இருக்கும். இப்போ இது ஒரு மலையாகவும் இது ஒரு மலையாகவும் இப்படி 3 மலையாக தான் இந்த பகுதியை சென்ட்ரல் இருக்கிற பகுதியை பிரிப்பாங்க. இவை 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. பெரிய இமயமலைக்கு வந்துட்டு இமாத்திரி இமயமலை என்றும், சிறிய இமயமலைக்கு வந்து இமாச்சல் இமயமலை என்றும், வெளி இமயமலை என்பது சிவாலிக் இமயமலை. இப்போ நாம இந்த வடக்கு கிழக்கு பிரிச்சுட்டோம். இந்த மத்தியில இருக்கிறதா வந்து இமயமலை என்ற ஒரு மலை. இந்த இமயமலை தான் வந்துட்டு 3ஆ பிரிக்கிறோம். இந்த முதல் இருக்கிறது வந்துதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய இமயமலை அல்லது இமாத்திரி இமயமலை. இந்த இரண்டாவதா இருக்கக்கூடிய இந்த இந்த வரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் இமயமலை. இந்த கீழே இருக்கிறது தான் வந்துட்டு வெளியே வந்துருச்சு. இது மலை கடத்து வெளியே வந்து இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சிட்டிஸ் வந்துடும், பிளைன்ஸ் வந்துடும், சமவெளிகள் வந்துடும். அதனால வெளி இமயம்னு அப்படி வச்சுக்கோங்க நீ ஞாபகத்துக்கு. அப்படி இந்த வெளி இமயமலை தான் சிவாலிக் இமயமலை என்று 3 பிரிவா இதை தான் பிரிச்சிருப்பாங்க. இப்போ இதனுடைய இதை நாம படிச்சுட்டோம். இதை தான் இப்போ படிக்க போறோம். இதை அடுத்து நம்ம பார்க்க போறோம். இதோட முடிஞ்சிச்சு. இது டிரான்ஸ் இமயமலை இல்ல மேற்கு இமயமலை, இதோட இதை முடிஞ்சிச்சு. இப்போ படிக்க போறது இமயமலை, இளமையான இமயமலை, மடிப்பு இமயமலை. இது எல்லாமே இதனுடைய சார்ந்ததுதான். இப்போ இதை பத்தி நாம பார்க்கலாம் ஒண்ணு ஒண்ணா. இந்த 3 தலைப்புகளை தான், இதுதான் 3 மலைகள். இதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது ஒண்ணும் இல்ல, இந்த பாருங்க. இது வந்துட்டு மேற்கு, இது கிழக்கு. இதை நாம என்ன செஞ்சோம், 3ஆ பிரிச்சுட்டோம். இது வந்துட்டு வடக்கு மேற்கு இமயமலை, இது வந்துட்டு மேற்கு இமயமலை, இது வந்துட்டு கிழக்கு இமயமலை. இப்போ இதை தான் நம்ம இமயமலையா பார்த்துட்டோம். இந்த பகுதி தான் நாம என்னவா பார்க்கறோம்னா ஒரு இமயமலை, 2 இமயமலை, 3 பிரிவா இதை பிரிச்சிட்டோம். இப்போ இந்த ஒரு இமயமலை, இந்த 2, 3, இந்த 3ஐயும் தான் நம்ம ஒண்ணா பார்க்க போறோம். இதுதான் பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, வெளி இமயமலை. அப்போ இது பெருசு, இது சிறுசு, இது வெளி. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கங்கை சமவெளிகள் வந்துடும். இதுதான் நம்ம இதை பிரிச்சு வச்சுக்கிறது தான் வந்து இமயமலை. இதுதான் இப்படி இங்க இருந்து இப்படி பாருங்க, இப்ப புரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து இமயமலை. இதை தான் நாம படிக்க போறோம். வாங்க, பெரிய இமயமலைன்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த மேப்பு பார்க்கறதுனால டைம் அதிகமாயிடும். இருந்தாலும் உங்களுக்கு புரிதல் ஏற்படுறதாக தான் நான் காமிக்கிறேன். அப்பதான் இந்த பாடம் உங்களுக்கு புரியும் மாணவர்களுக்கு. பாருங்க, இப்ப பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி, கிரேட்டர் இமாலயாஸ் ஆர் இமாத்ரின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய இமயமலை சிறிய இமயமலைக்கு வடக்கே வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக, நான் அதை தானே சொன்னேன். இப்போ வடக்கு, இது தெற்குன்னு சொல்லிட்டு, அப்போ பெரிய இமயமலை, இப்போ பெரிய இமயமலை, இது சிறிய இமயமலை. அப்போ இந்த சிறிய இமயமலைக்கு வடக்கு தானே இருக்குது இது. அப்போ வடக்கு தானே இருக்குது இது. இப்போ பெரிய இமயமலை சிறிய இமயமலைக்கு மிக உயர்ந்து செங்குத்தாக இருக்குது. அப்போ இந்த மலை இது பெரிய இமயமலை, இது சிறிய இமயமலை. இந்த சிறிய இமயமலைக்கு வடக்கு தானே இருக்குது. இதுதானே வடக்கு பக்கம், இதுதானே தெற்கு பக்கம், இது கிழக்கு பக்கம், இது மேற்கு பக்கம். இப்படிதான் வந்துட்டு இந்த வடக்கு மலை வந்துட்டு பெரிய மலை அமைந்திருக்குதுன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாடத்தினுடைய புரிதல். இப்ப பாருங்க, செங்குத்தாக உயர்ந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதன் சராசரி அகலம் பார்த்தீங்கன்னா, அகலம் பார்த்தோம், உயரம் பார்த்தோம். நீளம்னா இது, அகலம்னா இந்த பகுதி. அதுதான் வந்து சராசரி அகலம் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் மற்றும் சராசரி உயரம் பார்த்தீங்கன்னா, உயரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர். கடல் மட்டத்திலிருந்து கடல் மட்டம் எதுன்னா கடல் மட்டத்திலிருந்து 6000 மீட்டர் உயரம் கொண்டதுதான் வந்துட்டு இந்த இமயமலை உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அகலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இது வந்து பகுதி குறைவான பகுதி பெறுது. சிவாலிக் குன்றுனா எதன்னு பார்த்தோம், வெளி இமயமலை தானே சிவாலிக் மலை. அப்போ இதை விட ஒப்பிடும்போது, கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்றோம்னா வெளி இமயமலை இல்லாட்டி சிவாலிக் மலை ஒப்பிடும்போது இது வந்துட்டு குறைவான மழை பகுதியை வந்து பெறுதுன்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, இது பெரிய இமயமலை, அந்த சிறிய இமயமலைக்கு வடக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இதனுடைய மழை பெறும் பெரிய இமயமலையுடைய மழை பெறும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவாலிக் பெறக்கூடிய மழையை விட இது வந்துட்டு குறைவான மலைப்பகுதி பெறுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கொடுக்கலாங்க.
இது புரிதல் தானே ஒழிய வேற எதுவுமே இல்லை. இந்த பாடம் எல்லாமே நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுல மட்டும்தான் பாடத்தினுடைய புரிதல் இருக்க ஒழிய ஒன்றும் கடினமான வார்த்தைகள்லாம் எதுவுமே இல்லை. மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும்போது இப்பகுதியில் பௌதீக சிதைவு குறைவாகவே இருக்குது. ஏன் வந்து பௌதீக சிதைவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரினங்கள், மரங்கள், செடி கொடி தாவரங்கள், நீர் இதனால மக்கி உருவாக்கப்பட்ட அந்த பௌதீக சிதைவு ஒண்ணு ஏற்படும் இல்லையா? இதெல்லாம் மக்கி மக்கி ஏற்பட சிதைவு காரணமாக அந்த பகுதியில வந்துட்டு அதால உருவாக்கக்கூடிய அந்த சிதைவுகளால உருவாக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்து பௌதீக சிதைவு. ஆனா வந்து இதுல வந்து கிடையாது. ஏன்னா வந்து இதுல வந்து மழையே கம்மியா பெறுது. அப்ப மழைச்சத்து இருந்தா தானே மரங்கள் இருக்கும். மழைகள் இருந்தா தானே உயிரினங்கள் இருக்கும். அப்ப இதனுடைய மரங்கள் மற்றும் உயிரினங்கள் படிமங்கள் தான் வந்து பௌதீக சிதைவு. அப்போ பௌதீக சிதைவு குறைவுன்னு சொல்றாங்க. ஏன்னா மழை இல்ல. எதை கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா, இந்த சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இந்த பெரிய இமயமலை பகுதியில மழை இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் அந்த மழை இல்லாதனாலதான் மரங்கள் இல்ல. மரங்கள் இல்லாதான் உயிரினங்கள் இல்ல. அப்போ அது ரெண்டும் இணைந்ததுதான் வந்து உயிர்கள் மக்கி உருவாகிறதா வந்து அது பௌதீக சிதைவு. அது இல்லாதனால இங்க இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் இதனுடைய பொருள். அப்ப இமயமலையின் மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை இந்த மலைத்தொடரில் தான் அமைந்துள்ளன. அப்போ உலகத்துல மிக உயர்ந்த சிகரங்கள் நிறைய இருக்குது. அது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய இமயமலையில் தான் உலகில் உள்ள சிகரங்கள் எல்லாம் இருக்குதுன்றாங்க. அப்போ சிகரங்கள்லாம் இருக்கும்போது இங்க மலைகள் இருக்குமா பாருங்க. அந்த சிகரங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்பதான் உனக்கு இது இப்படிதான் சிகரங்கள் இருக்கும். இங்க ஏதாவது மரம் செடி கொடிகள் இருக்குதா? இல்ல தானே. அதை தான் இங்க சொல்றேன். என்ன இருக்கு? பனி தான் இருக்கு. பனியில மரம் செடி கொடிகள் இருக்குமா? இல்ல. அப்போ மரம் செடி கொடிகள் இருக்காத பட்சத்துல அங்க பௌதீக சிதைவு ஏற்படாது. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. பாருங்க, இம்மலையில் மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை இதில் இருக்கிறதுனால இதில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம். எவரெஸ்ட் சிகரம் எதுனா 8848 மீட்டரு மற்றும் கஞ்சன்ஜங்கா பார்த்தீங்கன்னா 8598 மீட்டர் ஆகும். எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்திலும் கஞ்சன்ஜங்கா பார்த்தீங்கன்னா நேபாளம் மற்றும் சிக்கிம்க்கும் இடையே இருக்குதான். அப்போ எவரெஸ்ட் வந்துட்டு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளம், கஞ்சன்ஜங்கா நேபாளம் சிக்கிம்க்கு இடையே. இப்போ பாருங்க, எவரெஸ்ட் சிகரம் இந்த இருக்கா? இதுதானே நம்ம நேபாளம்னு பார்த்தோம். இந்த நேபாள சிகரம் எங்க இருக்குதுன்னா எவரெஸ்ட்ல இருக்கு. எவரெஸ்ட் சிகரம் எங்க இருக்குன்னா நேபாளம். அதே மாதிரி இந்த கஞ்சன்ஜங்கா இது இருக்கா? இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். இந்த சிக்கிம்க்கும் நேபாள நாட்டுக்கும் இடையில தான் வந்துட்டு இந்த கஞ்சன்ஜங்கா இது இந்தியாவில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் வந்துட்டு இந்த கஞ்சன்ஜங்கா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தான் எந்தெந்த சிகரம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு எளிமையா புரியும். வாங்க. கஞ்சன்ஜங்கா நேபாளத்தின் இடையே இருக்குது. இப்ப பாருங்க, இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக இருக்குது. அப்ப பல சிகரங்கள் இருக்கிறதுனால அதனுடைய இருப்பிடமாக இமயமலை இருக்குதுன்றாங்க. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரம். அப்போ உலகத்துல நிறைய மலைகள் இருக்குது. ஆனா அந்த மலைகளை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்ட மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமயமலைன்றாங்க. அப்போ உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்களை தன்னகத்தே இந்த இமயமலை கொண்டது. அப்போ மொத்தமாவே உலகில உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 14. அப்ப அந்த 16ல எத்தனை இருக்குதுன்னா 9 வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த இமயமலையிலே இருக்குதுன்னா அப்ப தன்னகத்தே இந்த இமயமலை கொண்டிருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்க. இப்ப பாருங்க, மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. அப்போ மற்ற மலைத்தொடர்கள்லாம் விட்டு விட்டு இருக்குதுன்னா ஆனா இந்த மலைத்தொடர் வந்துட்டு தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளதுன்றாங்க. ஏன்னா அதிகமான சிகரங்கள்லாம் இருக்குது. மலைகள் அப்படியே தொடர்ச்சியாக இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லணும்னா தொடர்ச்சியான மலைத்தொடர்ன்னு சொல்றாங்க. மற்ற மலைத்தொடர்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு இம்மலையில் எப்போதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால் இந்த மலையில தான் என்ன இருக்குன்னா சிகரம் இருக்குது. அப்போ சிகரங்கள் நிறைய இருக்கிறதுனால பனி சூழ்ந்து இருக்கிற சிகரங்கள் தான் மொத்தமா. அப்போ பனி சூழ்ந்து இருக்கிறதுனால என்ன சொல்லணும்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள்லாம் காணப்படுறதுனால இந்த பனியாறுகள்ல இருந்து அந்த போன்ற கங்கை, யமுனை போன்ற நதிகள்லாம் உருவாகுதுன்ற இனிமே படிக்க போறீங்க. இதை நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா அதை படிக்கும்போது ஆறுகள் படிக்கும்போது எளிமையாக இருக்கும். அப்ப சிறிய இமயமலை பாருங்க, சிறிய இமயமலை. இப்ப பெரிய இமயமலை பார்த்துட்டோம். இப்ப சிறிய இமயமலை லெஸ்டர் இமாலயாஸ் ஆர் இமாச்சல். இதுதான் வந்து இப்ப பார்க்க போறோம். இமாச்சல் இந்த இமயமலையின் மத்திய மலைத்தொடர். அப்போ இமயமலை இருக்குதுன்னா அதனுடைய சென்டர் தானே பார்த்தோம். 3 லேயரா பிரிச்சிருந்தாங்கன்ட்டு 1 2 3. இது வெளி இமயமலை, இது சிறிய இமயமலை, சிவாலிக். இது வெளி இமயமலை, இது பெரிய இமயமலை, இது சிறியது, இது வெளியே வந்துருச்சு. அப்ப இதுதானே மத்தியில் இருக்குது. அதுதான் சொல்றாங்க. அப்போ மத்திய மலைத்தொடர் தான் வந்துட்டு இமயமலையினுடைய மத்திய மலைத்தொடர் தான் இந்த சிறிய இமயமலை. இதனுடைய சராசரி அகலம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்
மீட்டர் ஆகும். இது சராசரி உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் கடல் மட்டத்திலிருந்து ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3700 மீட்டர் உயரத்திலிருந்து 4500 வேறுபட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அப்படி வந்து வேறுபடுது 3700 4500 வரைக்கும் ஒரே அளவாக இருக்கும். இப்படி அப் அண்ட் டவுன் இருக்க தானே செய்யும். அதை தான் அவங்க வேறுபட்டு இருக்குது 3700 4500 வரைக்கும் சொல்றாங்க. இங்க என்ன இந்த மலையில என்னென்ன பாறைகள் இருக்குங்க? வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் போன்ற இந்த வகையான பாறைகள்லாம் இந்த மலைத்தொடர் இருக்குது. எங்கன்னா இந்த மத்தியில இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இல்லையா, மத்திய மலைத்தொடர் தான் வந்து சிறிய இமயத்தொலை இதுல தான் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இங்க என்னெல்லாம் நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு மற்றும் மிக அதிக மழைப்பொழிவின் காரணமாக மண் அரிப்பும் ஏற்படுது. அப்போ நகரத்தை அமைக்கிறதுக்காக அதை அழிக்கிறாங்க, காடுகள் அழிக்கிறாங்க மற்றும் காடுகள் தேவையான மூலப்பொருட்களும் காட்டுல இருந்து எடுக்கலாம், அதுக்காக அழிக்கப்படுகிறது. நகரத்தை உருவாக்குறது நகரமயமாக்கலாக அழிக்கப்படுகிறது. அப்போ அதிக மழை பொழியிறது இந்த பகுதியில் நடைபெறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு ஏற்படுகிறது இந்த மலையிலன்றாங்க. அப்போ இம்மலைத்தொடரில் பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் போன்ற மலைகள் வந்து காணப்படுகிறது. இந்த மலைகள்லாம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்தியில் இருக்கிற இந்த சிறிய இமயமலையில் தான் இருக்குது. இம்மலைத்தொடரில் பார்த்தீங்கன்னா மற்றும் புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் போன்றவை இந்த மலைத்தொடரில் தான் அமைந்துள்ளது. அப்போ இந்த மத்தியில் இருக்கிற மலைத்தொடரில் தான் வந்துட்டு ஏன்னா இத்தனை கோடை வாழிடங்கள்லாம் இருக்கிறதுனால அப்போ நகரமயமாக்குதலுக்காக அழிக்கப்படுது, காடுகள் வந்து அழிக்கப்படுது, அதிக மழை பெறுறதுனால மண் அரிப்பு ஏற்படுது, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ இதனாலதான் இந்த கோடை வாழிடங்கள்லாம் இங்க இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் அழிக்கப்படுறதுக்கும் ஒரு காரணம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து இங்க இருக்கிறது. இப்போ கணவாய்கள்லாம் பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கணவாய்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம சொன்னோம் நம்ம கைபர் கணவாய் இதெல்லாம் வந்துட்டு மத்திய ஆசியாவில இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு. காரக்கோரம் கணவாய் எங்க இருக்குன்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர்ல பரவி இருக்குது, அங்கதான் இருக்குது காரக்கோரம் கணவாய். ஜோசிலா கணவாய், சிப்கிலா கணவாய் இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். இந்த கணவாய் வந்துட்டு இமாச்சல பிரதேசல. பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா கணவாய், ஜொலிப்லா கணவாய், நாதுலா மற்றும் ஜொலிப்லா இது ஜெலிப்லா இது எங்க பார்த்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்குது. இதெல்லாம் வந்து இமயமலையில் இருக்கிற முக்கிய கணவாய்கள். இது பார்க்கலாம் இருங்க. கணவாய் வந்துட்டு பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் போலன் கணவாய் வந்து வழியாக வந்தாங்கன்னு பார்த்தோம் மத்திய ஆசியால இருந்து. அப்போ இரண்டத்தையும் இணைக்கக்கூடிய கணவாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைபர் கணவாய். எதையும் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் பாருங்க. இது பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான். அப்ப இது ரெண்டத்தையும் இணைக்கக்கூடிய கணவாய் எதுனா கைபர் கணவாய்ன்னு சொல்றாங்க. அப்ப மற்ற கணவாய்கள்லாம் பாரு. அதுக்கப்புறம் கைபர் கணவாய் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாய் இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் போலன் கணவாய் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் இருக்குது. இந்த கணவாய் பார்த்தீங்கன்னா இந்திய துணைக்கண்டத்தின் உள்ள முக்கிய கணவாய் தான் இந்த போலன் கணவாய்ன்னு சொல்றாங்க. பாருங்க இந்த கணவாய் எல்லாம் பார்ப்போம். என்னென்ன கணவாய்ன்னு பாருங்க. இதுதான் பாமீர் முடிச்சு பார்த்தோமா, இதுதான் இந்து குஷ் மலைன்னு பார்த்தோமா. இந்த மலைகள்லாம் இணையறதுனால தான் இந்த பாமீர் முடிச்சுன்னு சொன்னோம். இது வந்துட்டு இந்து குஷ் மலை. கணவாய்கள் பார்க்கலாம் இருங்க. கணவாய்லாம் முதல்ல மார்க் பண்ணாது போச்சு. இந்த காரக்கோரம் காரக்கோரம் டைம் ஆகும், அதனாலதான் சரி பார்ப்போம். அப்புறம் நீங்க பாருங்க முதல்ல கணவாய்கள்லாம் இந்த மேப்ல பாருங்க. இப்ப வெளி இமயமலை 3 மலையை பார்த்தாச்சா. ஒண்ணு மத்திய இமயமலை, பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, இது வெளி இமயமலை, சிவாலிக் இமயமலை. இதை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வெளியே இருக்கிற இந்த மலையை தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க வெளி இமயமலை, சிவாலிக் இமயமலை. இம்மலைத்தொடரானது ஜம்மு காஷ்மீரில் இருந்து அஸ்ஸாம் வரைக்கும் பரவி இருக்குது. அப்போ ஜம்மு காஷ்மீர் இங்க இருக்குன்னா அஸ்ஸாம் வரைக்கும் பரவி இருக்கிறது தான் வந்து இந்த வெளி இமயமலை. அப்போ இத்தொடரின் ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனதுன்றாங்க. அப்போ இங்க இருக்கிற ஆறுகள்லாம் பார்த்தோம், மலைவாழிடங்கள்லாம் உருவாகுது, இங்க ஆறுகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த ஆறுகள்லாம் இங்க இருந்து தண்ணி இங்க வரதானே செய்யும். அப்போ அந்த தண்ணிகளால் மடிக்கப்பட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறுகளால் படிய வைக்கப்பட்டதுனால உருவானதுதான் வந்து இந்த மலைத்தொடர்னு சொல்றாங்க. படிவுகளை உருவாக்கானது. இதன் சராசரி உயரம் பார்த்தீங்கன்னா 900 மீட்டரில் இருந்து 1100 மீட்டர் வரை வேறுபடுகிறது. இதன் சராசரி உயரம் வந்து 1000 மீட்டர் சொல்றாங்க. அப்போ வேறுபாடு வந்து 900 இருந்து 1100 வரைக்கும்
உயரமும் ஒரு சராசரியான உயரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் உயரம் கொண்டதுதான் வந்துட்டு இந்த வெளி இமயமலை அல்லது சிவாலிக் இமயமலைன்னு சொல்றாங்க. இதன் சராசரி அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா சராசரி அகலம் இது பாருங்க, சராசரி அகலம் இது கிழக்கு இது மேற்கு. அப்போ மேற்குல வந்து 50 கிலோமீட்டர் முதல் கிழக்கில் வந்துட்டு 10 கிலோமீட்டர். ஏன்னா இங்க வந்துட்டு குறுகி எடுச்சுலயே அப்போ 10 கிலோமீட்டர் அகலம் அருணாச்சல பிரதேசம் தான் சொன்னாங்க. அப்போ குறுகி போயிடுறதுனால இங்க 10 கிலோமீட்டரும் இங்க மேற்குல வந்துட்டு பாத்தீங்கன்னா பரப்பளவு அதிகம் அகலமா இருக்கிறதுனால வந்து 500 கிலோமீட்டரும் வேறுபடுதுன்னு சொல்றாங்க. இதைதான் இங்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, சராசரி அகலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேற்கில் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு 50 கிலோமீட்டர் அகலத்துடனும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குறுகிடுச்சு பகுதி வந்து குறுகுனதுனால அருணாச்சல பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வந்துட்டு கிழக்கு பக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. மிகவும் தொடர்ச்சியற்ற மலைகள். இது வந்து ஒரு தொடர்ச்சியே இல்லை. நம்ம பார்த்தோம் அங்க வந்து தொடர்ச்சியா இருந்ததுன்னு பார்த்தோம். இது வந்து விட்டு விட்டு இருக்குது, தொடர்ச்சியற்ற மலைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் இருக்குது இந்த மலையில பாத்தீங்கன்னா. ஒரு குறுகலான பள்ளத்தாக்குகள்லாம் இருக்குது. சிறிய இமயமலை ஒன்று பார்த்தோம் இல்லையா? இப்போ சிறிய இமயமலை சென்ட்ரல் இருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த இமயமலைக்கும் அப்போ சிறிய இமயமலைக்கும் இந்த வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குதுனால அப்போ இது சிறிய இமயமலை, இது வெளிப்புற இமயமலை. இதை நம்ம படிக்கிறது வந்து வெளிப்புற இமயமலை தான். இந்த ரெண்டுத்துக்கு இடையில என்ன இருக்குதுன்னு நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கிறதுனால இது ஒரு தொடர்ச்சியற்று காணப்படுகிறதுன்றாங்க. பாருங்க, அப்போ இவை கிழக்கு பகுதியில் இந்த இமயமலை என்னவென்று அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் இந்த பக்கம் கிழக்கு பகுதியில் வந்து டூயர்ஸ் என்றும் மேற்கு பகுதிகள் வந்து டூன்கள் என்றும் அழைக்கப்படுது. இதெல்லாம் வந்து குடியிருப்புகள் வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்குது. அப்போ வெளிப்புற இமயமலைகள் வந்துட்டு மலையை விட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லேண்டுக்கு வந்துருச்சு. அப்படிதான் ஞாபகம் வச்சுன்னா தான் இந்த இங்கெல்லாம் வந்து குடியிருப்புகள் வசிக்கக்கூடிய பகுதிகளாக தான் இந்த சிவாலிக்கு வெளிப்புற மலை இருக்குது. இந்த கிழக்கு பக்கத்துல என்னன்னு சொல்றோம்னா டூயர்ஸ் என்றும் இந்த மேற்கு பக்கம் வந்து டூன்கள் என்று அழைக்கப்படுது. இந்த மலையில தான் வந்துட்டு குடியிருப்புகள் வளர்ச்சிக்கு ஏற்ற பகுதியாக இருக்குது. மற்றதெல்லாம் காடு இருக்குது, சிகரங்கள் இருக்குது, பனியா இருக்குது. அதனால அதெல்லாம் மக்கள் வந்து வசிக்கக்கூடியதா இல்லை. இது வந்துட்டு மக்கள் வசிக்கக்கூடிய வளர்ச்சிக்கு ஏற்ற பகுதியாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல். இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் பார்த்தீங்கன்னா நம்ம இமயமலையை 3ஆ பிரிச்சோம். எப்படி பிரிச்சோம்? இப்படி பிரிச்சோமா? கிழக்கு, இது மேற்கு வந்து டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலைன்னு பார்த்தோம். இது கிழக்கு இமயமலை பூர்வாஞ்சல் குன்றுகள். இதுதான் மத்தியில் இருக்குதா இமயமலைன்னு பார்த்தோம். இதுதான் நம்ம 3ஆ பிரிச்சிருந்தோம். இந்த 3 தான் படித்தோம். இது வந்துட்டு பெருசு, இது வந்துட்டு மத்திய, பெருசு சிறிசு மத்தியன்னு சொல்லுவாங்க. இதுதான் வெளிப்புற இல்லை சிவாலிக்னு பார்த்தோம். இதை நாம இப்போ படிச்சுட்டோம். இந்த பகுதி இருக்குது இல்லையா? இப்போ இதை தான் நாம படிக்க போறோம். இதுதான் வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள். இப்படிதான் வந்து இமயமலையை வகைப்படுத்தியிருக்காங்க. பாருங்க, இமயமலையின் கிழக்கு கிளை தான் வந்து பூர்வாஞ்சல். இது வடகிழக்கு மாநிலங்களில் பரவியது. இதுதான் வந்து வடகிழக்கு மாநிலங்கள். பாருங்க, இதுதான் வந்துட்டு வடகிழக்கு மாநிலங்கள். இந்த வடகிழக்கு மாநிலங்களில் தான் இதை நம்ம பிரிச்சு இப்படிதானே பிரிச்சு வச்சிருந்தோம். இது வந்துட்டு இது வந்து கிழக்கு மலை, இது மேற்கு மலை, இது வந்துட்டு இமயமலை. இது 3ஆ நாம இப்படி பிரிச்சிருந்தோம். இது வடகிழக்கு மாநிலங்கள்ல பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பூர்வாஞ்சல் சொல்றாங்க. பூர்வாஞ்சல் குன்றுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் நாட்டிலையும் இந்திய எல்லைகளுக்கிடையே தான். இந்த மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் வந்து இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் அமைந்திருக்கின்றன. மற்ற மலைகள் மற்றும் குன்றுகள் இந்தியாவின் உட்பகுதியில தான் இருக்குது. அப்போ மற்ற மலைகள் இருக்குது, இந்த பூர்வாஞ்சல் குன்று தவிர மற்ற மலைகள் குன்றுகள் இருக்கு இல்லையா? இது இந்தியாவுக்குடைய உட்பகுதிகளில் தான் பரவி இருக்குது, இந்தியாவுக்குள்ளதான் பரவி இருக்குது. அப்போ மற்ற மலைகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மாணிக்பூர், மிக்கீரு, காரோ, காசி, ஜெயந்தியா போன்ற குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்துதான். இந்த அனைத்து குன்றுகளும் ஒன்றிணைந்துதான் பூர்வாஞ்சல். இது இந்தியா மற்றும் மியான்மர் இந்த 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் அமைந்துள்ளது இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்றாங்க. இம்மலைத்தொடர் இமயமலையினுடைய முக்கியத்துவம். அப்ப இமயமலை நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு என்னெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு பார்ப்போம். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை தருகிறது. அப்போ தென்மேற்கு பருவக்காற்றுனா இப்போ தெற்கு, இது தெற்கு, இது மேற்கு. அப்போ இந்த பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்று என்ன தடுக்குதுன்னா இந்த இமயமலை வந்து தடுக்கிறதுனால இப்ப இந்த வடகிழக்கு பகுதிகளுக்கெல்லாம் மழை பெருவை வந்துட்டு கொடுக்குது. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இங்கிருந்து வீசக்கூடிய காற்றால இதுதான் வந்து தெற்கு மேற்கு, இது தெற்கு, இது மேற்கு. இந்த 2 பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்று என்ன ஆகுதுன்னா வடக்கு போயிட்டு இந்த இமயமலையால தடுக்கப்பட்டு என்ன தடுத்து கொடுத்துருக்காங்களா? அப்ப இமயமலையால் தடுக்கப்பட்டு வடக்கு பக்கம் இருக்கிற இந்தியாவு முழுவதும் என்ன செய்யுதுன்னா மழையை வந்து கனமழையை வந்து கொடுக்குது இந்த இமயமலை அப்படின்ட்டு ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக இருக்குது. அப்போ இந்தியா வந்து மற்ற நாடுகள்லாம் இருக்குதுன்னு ஒரு கண்டத்திற்கு உண்டான
அனைத்து வசதிகளும் இந்தியாவில் இருக்கிறதுனால ஒரு துணைக்கண்டம், ஒரு கண்டத்திற்குண்டான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறதுனால ஒரு துணைக்கண்டம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட துணைக்கண்டத்தை இயற்கை அரணாக மற்ற நாடுகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அரணாக இந்த இமயமலை இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. அப்போ வற்றாத நதிகள்னு சொல்றேன் இல்லையா, இந்த நதிகள் ஏன்னா பனி உறைவிடம்லாம் இருக்குதாங்க. அந்த பனி உறைவிடங்கள் பேரெல்லாம் படிச்சோம். அந்த பனி உறைவிடத்துல தான் இந்த நதிகள்லாம் உருவாகுது. அப்போ அந்த நதிகள்லாம் என்னதுன்னா வற்றாத எப்பவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு நதிகளுக்கு வந்து இது ஒரு காரணம்னு சொல்றாங்க இந்த இமயமலை. அப்ப சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அது மட்டும் அல்லது பிற ஆறுகள் வந்துட்டு இருக்கிறதுனால இது வந்து நதிகளினுடைய பிறப்பிடமாக இருக்குது. வற்றாத நதிகளுடைய பிறப்பிடம். இதனுடைய இயற்கை அழகினுடைய காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழலாம். அப்போ இந்த இமயமலைகள் வந்துட்டு சுற்றுலா போகக்கூடிய பயணிகளுக்கு வந்துட்டு சொர்க்கமாக திகழ்கிறதா இந்த இயற்கையுடைய அழகான இமயமலைகள். கோடை வாழிடங்கள்னு பார்த்தோம், புனித தலங்கள் பார்த்தோம். கோடை வாழிடங்கள் பார்த்தோம். சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் இதெல்லாம் வந்து கோடை காலத்துல போயிட்டு வாழிடமா இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலங்கள் தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா புனித தலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோவில்கள் பல பௌத்த, சமண, சீக்கிய புனித தலங்களும் இந்த மலை தொடர்தான். அப்போ இந்த புனித தலங்கள் மட்டுமல்லாமல் பௌத்த மதம் பார்த்தோம் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது வரலாறு, சமண மதம் பார்த்தோம், சீக்கிய மதம் பார்த்தோம். இந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு புனித தலங்களும் இந்த மலையில இருக்குதுன்றாங்க. வனப்பொருட்கள்னா காடு சார்ந்த தொழிற்சாலைகள் பொருள் இருக்குது இல்லையா, அது தொழிற்சகங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்களை அளிக்கிறது தான் வந்து காட்டக்கூடிய பொருட்கள். இதனால வந்துட்டு இதனுடைய சிறப்பு பத்தி முக்கியத்துவம் சொல்லிடும். அப்போ மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்றை தடுத்து இந்தியாவை பார்த்தீங்கன்னா குளிரிலிருந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்றோம். அப்போ மத்திய ஆசியா இதுதான் வந்துட்டு மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையா இந்து குஷ் வழியாக இந்தியாவிற்கு வந்தாங்கன்னு பார்த்தேன் இல்லையா. அப்போ இங்கிருந்து வீசக்கூடிய காத்து இந்த இமயமலை வந்துட்டு இங்க இதுக்கு மேலே மலைகள் இருக்குது இல்லையா, இந்த மலைகள் வந்து தடுக்கிறதுனால இந்தியாவிற்கு வந்துட்டு ஒரு அரணாக இருந்து அந்த பனிக்காத்து இங்கெல்லாம் இருக்குதுன்னா தரைக்கடல் இருக்குது, மத்திய தரைக்கடல்லாம் இருக்குது. அப்ப அங்கிருந்து வீசக்கூடிய கடும் குளிர்காற்று வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு ஒரு குளிர் பிரதேசமா இல்லாம ஒரு வெப்ப நாடாக வைத்துக்கிறதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமயமலை தான் தடுக்குது. அப்ப அங்கிருந்து வீசக்கூடிய கடும் குளிரான காற்றை தடுத்து நிறுத்துது இந்த மலை, அப்படி ஒரு அரணாக இருக்குதுன்னு அதனுடைய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காங்க. பாருங்க, மத்திய ஆசிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்க இம்மலை பல்லுயிர் மண்டலத்திற்கு இவ்வளவு காடுகள் இருக்குதுன்னா அதுல பல உயிர்கள் வந்து வசிக்கிறதுக்கு ஒரு மண்டலமாக திகழ்குதுல, அதுதான் வந்து பல்லுயிர் மண்டலமாக இருக்குது. வடபெரும் சமவெளி. இப்போ மொத்தம் வந்து இந்தியா வந்து நம்ம படிச்சோம், என்னென்ன இருக்குதுன்னு படிச்சோம். இதை பாருங்க, வடக்கு மலைகள் இதுதான் நாம இப்ப படிச்சோம். இதுக்கப்புறம் இப்ப என்ன படிக்க போறோம்னா வடபெரும் சமவெளி. எது வந்து வடபெரும் சமவெளிகள்னா இருக்கு பாருங்க, இதுதான் வந்து வடபெரும் சமவெளி. இப்ப இதுல இருந்து நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா இமயமலை பார்த்துட்டோம். இப்போ இதுல இருந்து நாம என்ன பண்ண போறோம்னா சமவெளிகள் பார்க்க போறோம். இப்போ இதை படிச்சாச்சு. இதெல்லாம் இமயமலை சார்ந்த பகுதிகள். இது வந்துட்டு வடபெரும் சமவெளிகள்னா இங்கிருந்து உருவாகின ஆறுகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஆறுகளால் உருவான இந்த துணை ஆறுகளால் உருவான ஒரு பகுதி தான் வந்துட்டு இந்த சமவெளிகள். அப்போ இதனால சமவெளிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளமான பகுதியாக இருக்கும். இப்போ இதை பத்தி தான் நாம இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது அப்படியே இருக்கட்டும், அப்போதான் அந்த பாடம் உங்களுக்கு எளிமையா புரியும். பாருங்க, இந்த வடபெரும் சமவெளிகள் அதை எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வடபெரும் சமவெளிகள் வளமான சமவெளிகள் வடக்கு மலைகளின் தென்புறம். அப்போ வடமலைகள்லாம் மேல முடிஞ்சிச்சு, அதனுடைய தென் பகுதி தானே இருக்குது. இது பாருங்க, இந்த மலைகள் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இது வடக்குன்னா இது தெற்கு. அப்போ இந்த மலைக்கு தெற்கு பக்கம் தானே இந்த வடபெரும் சமவெளிகள் இருக்குது, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய பறந்து காணப்படுவது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா அதனுடைய துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளியாக இது உள்ளது. இந்த வடபெரும் சமவெளிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளி தான் வந்துட்டு இந்த வடபெரும் சமவெளிகள். இதனுடைய இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இமயமலையுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500. இந்த வடபெரும் சமவெளிய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர். இதனுடைய
அகலம் பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வரைக்கும் வேறுபடுது. அப்போ இது மேற்கு வந்து 240 இங்க ஆரம்பிக்குதுன்னா கிழக்கு நோக்கி எவ்வளோனா 320னா அப்போ இதுக்குள்ள ரெண்டுத்துக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குது. அப்போ 240ல இருந்து கொஞ்சம் 320 வரைக்கும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது அகலம் வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இந்த சமவெளி இருக்குதுன்றாங்க. எது சமவெளி பாருங்க, இந்த சமவெளி தான் மொத்தம் எத்தனைனா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுதான் இந்த சமவெளி. கொஞ்சம் டைம் ஆகதாமா செய்யும், பாருங்க, தேவைப்படுறவங்க பாருங்க, தேவையில்லாதவங்க விடுங்க. பரப்பளவு அப்போ இந்த சமவெளி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வட இந்திய பெரும் சமவெளி மேடு பள்ளமற்ற ஒரு சீரான சமபரப்பாக அமைந்துள்ளது. அப்போ வட இந்திய பெரும் சமவெளிகள் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் கிடையாது. ஏன்னா ஒரே சீரான சமபரப்பாக அமைதான். அப்படியே என்னதுன்னா அப்படியே பிளைனா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மலை எதுவுமே கிடையாது, சமமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப சமமான பரப்பாக கொண்டது. இவை இமயமலை மற்றும் இந்திய மலைகளில் உள்ள ஆறுகள். அப்போ இமயமலையில ஆறுகள் உருவாய்க்கும். விந்திய சாத்புரா மலைன்னு இருக்கு இல்லையா, அப்போ அந்த விந்திய மலைகள் உள்ள ஆறுகளினுடைய படிய வைத்தல், அதனுடைய அந்த நீர் ஓடும் போது அந்த நீருடைய படிவுகள்லாம் படிய வச்சு தானே போய் கடல்ல கலக்கும். அப்போ அந்த படிய வைக்கப்பட்ட அந்த மண்கள் வந்து படிய வைப்புகளால் உருவானது தான் வந்துட்டு இந்த சமவெளிகள் சொல்றாங்க. அப்போ அதனுடைய செயல்பாடு இப்போ இந்த சமவெளிகள் எதால உருவானதுன்னா இந்த ஆறுகளினுடைய செயல்பாடுகளால் உருவானது தான் வந்துட்டு இந்த சமவெளிகள். இதன் பார்த்தீங்கன்னா இவ்வாறுகள் மலையடி சமவெளிகள் மற்றும் வெள்ள சமவெளிகள் அதிகமாக வண்டல் படிவுகளை படிய வைக்கணும். இந்த ஆறுகள்லாம் அந்த மலையில இருக்கிற மலையிலிருந்து வரக்கூடிய ஆறுகள் மூலியம் மலையடி சமவெளிகளும் இந்த வெள்ளம் இருக்குது இல்லையா, நீர்கள் அந்த மழை பெருக்கின் போது வெள்ள சமவெளி இருக்குது, அதனால் அந்த வண்டல் மண் படிவுகள்லாம் படிய வைக்கப்பட்டு உருவானதுதான் இந்த சமவெளிகள். இதனுடைய பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். இதை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த சமவெளிகள் எத்தனையா பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பாபர் சமவெளி, தராய் சமவெளி, பாங்கர் சமவெளி, ஸ்காதர் சமவெளி, அதுக்கப்புறம் டெல்டா, இதுதான் கடைசி. அப்போ அந்த சமவெளியை டெல்டா வரைக்கும் பிரிச்சிருப்பாங்க. பாபர், காதர், தராய், அதுக்கப்புறம் டெல்டா, இதுதான் இப்படி பிரிச்சு வச்சிருப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். பாபர் சமவெளி இதுக்கு ஒரு அதாவது ஒரே சீரா இருக்கு, அதுல வேறுபட்டு இருக்குல்ல, அதை தான் இங்க பிரிச்சு கொடுத்துருவாங்க. இது சமவெளி இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. அப்போ இமயமலையிலிருந்து ஆறுகள் வருது, அந்த ஆறுகளால் அடிச்சு கொண்டு வரப்பட்ட மணல், அதுக்கப்புறம் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனதுதான் இந்த சமவெளி. இப்படிவுகளில் பார்த்தீங்கன்னா நுண் துகள்கள் வந்து அதிகமாக இருக்கணும். நுண் துகள்னா இப்படி துகள் துகளா இருக்கும். அதாவது நுண் துகள்னா இப்படி அங்கங்க துகளா இருக்குதுன்னா மண்ணினுடைய அந்த தன்மை பார்த்தீங்கன்னா துகள்கள் நிறைந்திருக்கிறதுனால அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோடைய உள்வாங்கப்படும். அப்போ இதன் வழியாக ஓடும் சிற்றோடைகள் நீர் வந்துட்டு உள்வாங்கப்பட்டு மறைந்துடணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கல் இருக்குது, அந்த கல்லுல நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா கல்லு மேல தண்ணி தெரியுமா? தெரியாதானே. அப்போ இங்கெல்லாம் கல் கொட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மலைக்கு அடுத்து என்ன வருது, சின்ன சின்ன கல்லு தான் ஆரம்பம். மலை அடுத்து அப்படியே மண் வந்து உருவாகாது. மலைக்கு அடுத்து சின்ன சின்ன கல்லுங்களா இருந்துதான் அப்புறமா கொஞ்சம் மண் வளம் வந்து கிடைக்கக்கூடிய மண்கள் வந்து இருக்கும். அப்போ மலைக்கு அடுத்து உடனே இருக்கிற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமவெளி. அது எந்த சமவெளினா பாபர் சமவெளி. இதுல என்ன சொல்லணும்னா நுண் துகள்கள்லாம் இருக்குன்னா அப்போ இங்கிருந்து இந்த மழை தண்ணி வந்துச்சுன்னா இந்த தண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள் வாங்கிடுது. இந்த கல்லு மேல தண்ணி தெரியுமா? தெரியாது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா உள்ள வாங்கி மற்ற இடத்துக்கு வரும். இப்படி மற்ற இடத்துக்கு வரும்போது இப்ப இங்க வரைக்கும் இந்த பாபர் இருந்துச்சுன்னா இது எல்லாம் இந்த கல்லுக்குள்ள உள் வாங்கிட்டு இப்படி வரும். அப்படி உருவானதுதான் இந்த தராய் மண்டலம் அடுத்து வர்றது. அப்ப இந்த பாபர் என்பது இந்த தண்ணிகள் வந்துட்டு அதிகம் நுண் துளைகள் அதிகமாக இருக்கிறதுனால இதன் வழியாக ஓடும் நீற்றோடைகள் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுது. அப்ப இந்த துகள்களுக்குள்ள அதிகமான துகள் இருக்கிறதுனால இங்க வந்து ஆற்றுகள்ல இருந்து வரக்கூடிய நீர் வந்தா இந்த துகள்கள் வழியாக நீர் வந்து உள்வாங்கி எங்க அங்கேயேவா மூழ்கிடும். அப்படியே அது தேங்கி மற்ற இடத்துல பூமிக்குள்ள எவ்வளவு நீர் எடுத்துக்க முடியுமோ எடுத்துதான் செய்யணும், மற்ற இடத்துக்கு தானே அது போகும். அப்படி இந்த இடத்துக்கு வரும்போது இதனுடைய தரம் வந்துட்டு வேறுபடுது. அப்ப இதுதான் வந்து தராய் நிலம் சொல்லுவாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க.
இப்போ உள்வாங்கப்பட்டு இவை வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதல்ல. இப்படி இந்த இடம் போயிட்டு வேளாண் செய்ய முடியுமா? ஏன்னா கல் நிறைஞ்சது, மண்ணெல்லாம் உள்வாங்கி நீரெல்லாம் மண்ணுக்குள்ள அந்த நுண் துகள்குள்ள உள்வாங்கிட்டு வேற இடத்துக்கு அந்த தண்ணியே இருக்கிற இடமே தெரியாது, அந்த அளவுக்கு உள்வாங்கிட்டு போயிடும். அப்போ அது வேளாண் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நீண்ட வேர்களுடைய பெரிய மரங்கள் வளர ஏற்றவையாகும். அதாவது நீண்ட வேர்களுடைய பெரிய மரங்கள் வளர ஏற்றும். ஆனால் விவசாயம் செய்ய முடியாது. பெரிய வேர் இருக்குல்ல, ஏன்னா இந்த கல்லுக்குள்ள நீளமா வேர் பெருசா இருந்தது, அதுதானே போய் ரூட் எல்லாம் பெருசா தானே போகும். சின்ன சின்ன வேர் செடிங்கெல்லாம் வராது இல்லையா, ஏன்னா கல்லுக்குள்ள இது போயிட்டு ரூட் வந்து பெருசா போகும். அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய வேர்களுடைய மரங்கள் வளர்றதுக்கு ஏற்றதா இருக்குமே கண்டி, ஆனா சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு இது ஏற்றது அல்லன்றாங்க. இதன் அகலம் பார்த்தீங்கன்னா மேற்கில் ஜம்மு 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 அகன்றும், கிழக்கில் வந்து அஸ்ஸாம் குறுகியும் இருக்கும். அப்போ ஜம்மு சைடுல மேற்குல வந்துட்டு அகன்றும் இருக்குதான், இந்த பக்கம் அஸ்ஸாம் சைடு வந்து குறுகியும் இருக்கும். அப்போ 8 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் வரை இது வேறுபட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஜம்மு காஷ்மீர்ல வந்துட்டு அகலம் ஜம்மு மட்டும் தான் கொடுத்துருங்க. ஜம்மு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் பக்கமும் அகலமாகவும், அந்த பக்கம் அகலமாகவும், கிழக்கு இந்த பக்கம் அஸ்ஸாம் நோக்கி வரும்போது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க. இப்போ இங்க ஜம்மு, இதை பாருங்க, இந்த ஜம்மு இருக்கா, இந்த ஜம்முல இருந்து அஸ்ஸாம் இருக்கா, இந்த அஸ்ஸாம் வரைக்கும் இங்கே தான் வந்துட்டு இந்த பிளைன்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து தான் வந்து வேறுபட்டு இருக்குது இந்த அகலம்னு சொல்கிறோம். இது வந்து நீளம், இங்கே வந்துட்டு கொஞ்சம் அகலமாகவும், இங்கே வந்துட்டு அகலமாகவும், இங்கே அகலம் குறுகி இருக்கு. ஏன்னா வந்துட்டு இங்கே பாருங்க, இங்கே வழியே குறுகிடுச்சு. அப்போ இங்கே குறுகிச்சு ஞாபகம் இப்படி தான் வச்சுக்கிறது. இது வந்து குறுகியும், இது அகலமாகவும், இது வந்துட்டு நீளம், இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நான் இனிமேல் மேப்பை கொஞ்சம் காப்பி குறைச்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக எடுத்துட்டுன்னு போயிடுறேம்மா. அப்போது காடு இது அப்புறம் வந்துட்டு இந்த பாபர் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து தராய் சமவெளி, அதுக்கு அடுத்து வர்றது தான் வந்து தராய் சமவெளிங்க. பாருங்க, தராய் பார்த்தீங்கன்னா தராய் மண்டலம் அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டதான். ஏன்னா அங்கிருந்து உள்வாங்கப்பட்ட நீர் இங்கே வந்துருச்சுன்னு, அதனால தான் ஈரப்பதமாக இருக்குது. கொண்ட பகுதியும் காடுகள் வளர்வதற்கும், ஈரம் அதிகமாக இருந்தால் காடுகள் வளரும் இல்லையா, காடுகள் அதிகமாக இருந்தால் வனவிலங்குகள் இருக்கு இல்லையா. அப்போ இம்மண்டலம் பார்த்தீங்கன்னா பாபர் பகுதிக்கு தெற்கு இருக்குது. அப்போ பாபர் என்பது மேலே இருக்குதுன்னா அதுக்கு கீழே தான். இப்படி தான் லேயர் லேயராக இப்படி தான் ஒன் பை ஒன்னாக தான் பிரிப்பாங்களே ஒழிய இது அடுத்தடுத்து வராது. இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கீழே கீழே வரும். அப்போ அங்கே இருக்க வட்ட நீர் இங்கே தானே வரும். அப்போ மலை இருந்துச்சு, மலையிலிருந்து அப்படி இங்கே இமயமலை இருந்துச்சு. அப்போ இமயமலையிருந்து அடுத்து தான் வந்து இந்த சமவெளி. இந்த சமவெளியில் என்ன இருக்குன்னா பெரிய மலை இருந்த பகுதியில் அப்படியே சின்ன சின்ன கற்கள் நிறைந்து தான் இருக்கும். அப்போ அந்த கற்கள் நிறைஞ்சு கல்லுக்குள்ளே போன நீர் எங்கே வரும்னா இங்கே வரும். இதுதான் வந்து தராய். இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க, விலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக இந்த மண்டலம் பாபர் பகுதிக்கு தெற்கில் இருக்குதுன்னு படிச்சிட்டோம். அப்போ சுமார் 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இவை கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா, இந்த பக்கம் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதிகள் மிக அதிக கனமழை காரணமாக அகலம் காணப்படுது. இந்த பக்கம் அதிகமான, ஏன்னா வந்து ஈரமான பகுதி, காடுகள் நிறைய இருக்குது. அப்போ மழை அதிகமாக இருக்கிறதுனால, காடுகள் பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் அதிகமான பகுதிகளாக இருக்குதுன்னா. பெரும்பாலான மாநிலங்களில் தராய் காடுகள் வேளாண்மை சாகுபடிக்கு நிறைய மாநிலங்களில் தான் பரவி இருக்குது. இந்த தராய் மண்டலம் இங்கே தான் வந்து வேளாண் சாகுபடிக்காக அழிக்கப்பட்டு வருகிறதுன்றாங்க. பெரும்பாலான மாநிலங்களில் அந்த தராய் பகுதி வந்து இருக்குது. அங்கே வேளாண் சாகுபடிக்காக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுது இந்த காடு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாங்கர். இது அடுத்த லைன், ஒன்று ரெண்டாவது பார்த்தாச்சு, இது மூணாவது லைன். இதுதான் வந்து பாங்கர். பாங்கர் பாருங்க, வெறும் சமவெளிகள் காணப்படும் பாங்கர் இது மேட்டில் கொஞ்சம் மேடான பகுதின்றாங்க. படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம். அப்போ இது வந்துட்டு ஈரமானது, இது வந்துட்டு கொஞ்சம் மேடான பகுதி. அப்போ மேடு பகுதியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் இங்குள்ள படிவுகள் பார்த்தோம்னா யாவும் பழைய வண்டல் மண், இது புது வண்டல் மண். இந்த புதுசாக இருக்கிற வண்டல் மண் அங்கிருந்து ஆற்று படிவுகள் நேராக அங்கே வரதுனால புதிய வண்டல் மண். அப்போ இங்கிருந்து தேங்கி தேங்கி வந்ததுனால அந்த நீர் வந்துட்டு இதுக்கு அடுத்து போனால் எப்படி இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் பழைய வண்டல் மண் தான் கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, பழைய வண்டல் மண்ணால் உருவானது தான் வந்துட்டு இந்த பாங்கர். அப்போது இங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படாத உயர்நில பகுதிகளில் அமைந்தது. அப்போ இந்த பகுதியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் உயர்வான பகுதியில் இருக்கிறதா வந்து இந்த பாங்கர். இந்த வண்டல் எப்படி பார்த்தீங்கன்னா பழைய வண்டல் மண் நிலத்தோற்றம் கொஞ்சம் மேட்டில் இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ வாங்க, அங்கேருந்து இங்கே புதிய மண், இதுக்கு அடுத்து வந்தால் அது கொஞ்சம் அந்த மண் தேங்கி தேங்கி என்ன ஆகணும் பழையப்பட்டு, இது வந்து அங்கேருந்து ஆற்றுலேருந்து வரக்கூடிய புது மண், இது புது தண்ணியில் புது மண் உருவாகுது. இப்போ அங்கேருந்து வந்த பழைய வைக்கப்பட்டதான் படிய வைக்கப்பட்டதான் இங்கே வருது. அப்போ இந்த மண் எப்படின்னா பழமையான மண், அதை சொல்றாங்க. அப்போ ஏற்பட உயர்நில பகுதி அமைந்தது. இம்மண்ணானது கருமை நிறத்துடன், ஏன்னா பழைய மண் கருமை நிறத்துடன் மற்றும் வளமான இலை மகுகள் இங்கிருந்தெல்லாம் செடி கொடிகள்லாம், ஏன்னா அங்கே ஈரப்பதம் மிக்க காடுகள் பார்த்தோம், உயிரினங்கள் பார்த்தோம், இதெல்லாம் மக்க வைக்கப்பட்டு தான் இங்கே வருது. அப்போ பழமையா இருக்கும், கருப்பா இருக்கும், மக்கி இருந்தனால
பாருங்க, இமயமலைக்கு கொண்டும் நல்ல வடிகால் அமைப்பையும் கொண்டுள்ளதால் இது வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்குது. இந்த பாங்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வளமான மண் இருக்குது, கருமை நிறத்தில் இருக்குது, இலை மக்குகள் கொண்டு இருக்கிறதுனால இது வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்கு. அடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா காதர் சமவெளி. இது ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட படிய வைக்கப்பட்டும் புதிய வண்டல் மண் காதர். அப்ப இந்த பழைய மண்ணில் வந்ததுக்கு அப்புறம் இது அங்கிருந்து வந்தபோது புதிய வண்டல் மண் வர்றதுதான் வந்து இந்த காதர். காதர் பார்த்தீங்கன்னா மற்றொரு பேர் என்னன்னா பெட் நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. மழைக்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய மண் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா புது புது மண்ணு தான் உருவாகும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் மண் படிவுகள் படிய வைக்கப்பட்டன. இந்த பார்த்தீங்கன்னா காதர் மணல் களிமண் சேறு வண்டலை கொண்ட ஒரு மிக வளமிக்க சமவெளி தான் காதர். பார்த்தீங்கன்னா காதர் மணல் களிமண் சேறு வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி தான் வந்துட்டு இந்த காதர். அதுக்கு அடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா. இந்த டெல்டா என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல்ல போயிட்டு கலக்கக்கூடிய பகுதி தான் இந்த டெல்டா. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதியை சுந்தரவன டெல்டா என அழைக்கப்படும். அப்போ இது எந்த வடிவம்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வந்துட்டு முக்கோண வடிவத்திலே நிலப்பகுதி தான் வந்துட்டு இது எந்த வடிவத்தை சொல்லணும்னா சுந்தரவன டெல்டா என்று சொல்றாங்க. எதால எதால உருவாக்கப்பட்டதுன்னா கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகள் போயிட்டு, அதாவது கங்கை கங்கை நதி இருக்குது, பிரம்மபுத்திரா ஆறு இருக்குது, இது இடையில என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா இருக்குது. இது போயிட்டு இந்த கடல்ல போயிட்டு கலக்கிறதுக்கு இடம் இருக்கு இல்லையா, அந்த கடல்ல போய் கலக்கிறதுக்கு முன்னாடி படிய வைக்கப்படும் இல்லையா, அந்த பகுதி தான் வந்து இந்த டெல்டா. இதுதான் வந்து மிகப்பெரிய கடல்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சமவெளி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து டெல்டான்னு சொல்றாங்க. உலகின் மிகப்பெரிய ஏன் வந்து அந்த டெல்டா உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது கடல்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி இப்போ உயர்வான பகுதியில இருந்து கீழ் தாழ்வான பகுதிக்கு வரும்போது நீர் எப்படி வேகமா வரும் இல்லையா, அப்படி வந்ததுதான் இந்த பகுதிகள் எல்லாம் பாபரு தராயி அதுக்கப்புறம் காதர் இது எல்லாம். இந்த டெல்டா பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வரும்போது இந்த பகுதி இப்படி கொஞ்சம் சமமான பகுதியில வந்து சமமான பகுதி இருக்குல்ல அப்படியே செங்குத்தாவா இருக்கும். செங்குத்தா வரும்போது வந்து தண்ணியினுடைய வேகம் அதிகரிக்கும். அப்போ தண்ணியுடைய வேகம் அதிகரிக்கும் போது ஒரு இடத்துல வந்து தண்ணி தேங்க செய்யலையே, அப்படி தேங்குற பகுதி தான் இந்த டெல்டா. அப்போ தேங்குற பகுதின்னு தேங்கின உடனே கடல்ல போய் கலக்கும். அப்ப அந்த கடல்ல இருந்து கலக்கிறதுக்கும் இந்த தேங்கின பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டெல்டா. இதுதான் வந்து இந்த மண் இங்கிருந்து மரம் செடி கொடி உயிரினங்கள்லாம் படிய வைக்கப்பட்டு ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு நீரால் அடித்து வரப்பட்டு இந்த பகுதியை வந்து சமவெளி வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ஒரு வளமான மண் வளத்தை கொடுக்கும். இந்த பகுதி இந்த கடலுக்கும் இந்த நதிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் டெல்டா. இதெல்லாம் வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்க. அப்போ இப்போ நில சுந்தரவன டெல்டா இதுல ஆற்றுடைய அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா ஆகும். அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா ஆகும். இப்பகுதியில் ஆறுகளின் வேகம் இது பாருங்க அதிக உலகின் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா ஆகும். இப்பகுதிகள் ஆறுகளின் வேகம் இதுதான் நான் இப்ப சொன்னேன். ஆறுகளின் வேகம் வந்துட்டு அதே ஸ்லோப்லேயே வந்து விடாது. அப்ப குறைவாக இருப்பதால் படிவுகள் படிய வைக்கப்படுகின்றன. டெல்டா சமவெளி புதிய வண்டல் படிவுகள் ஏன்னா பழைய வண்டல் படிவுகள் என்ன சதுப்பு நில எல்லா வகையும் மேல இருந்துச்சு. அப்ப அந்த எல்லா மண்ணிலும் கொண்டு வந்து எங்க சேர்க்கும் கடல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்க படிய வைக்குது. ஏன்னா இங்க கொஞ்சம் சமமான இடங்கள் இருக்கிறதுனால தண்ணியினுடைய வேகம் வந்து குறையும். அப்ப தண்ணியினுடைய வேகம் குறையும். ஒண்ணு இல்லை, நீங்க ஊர்ல இருக்கிற நிலத்தினர் ஒரு கால்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லைன்னு போது வேகமா போகும். அங்க ஒரு இடம் வந்துட்டு கொஞ்சம் பிளெயினா போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்குன்னா தண்ணி வேகம் அப்போ தண்ணியோட வேகம் வந்து குறையும். அப்போ இன்னும் செடி கொடி தடுக்கப்பட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ தண்ணியோட வேகம் இன்னும் குறையும். கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு குளத்துல போய் கலக்கிறதுக்கு முன்னாடி அதன் வேகம் வந்து தடைபடல. அதை தான் இந்த காரணம் சொல்லியிருக்காங்க. பாருங்க, அப்ப பழைய வண்டல் படிவுகள் எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதி தான் இந்த டெல்டா. வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதி. அப்போ வண்டல் சமவெளியில இந்த உயர்வான பகுதிக்கு வந்து சார்ஸ் என்றும் சதுப்பு நிலப்பகுதி அப்போ இது ரெண்டா பிரிக்கிறாங்க. வண்டல் சமவெளியை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. அந்த உயரமான இருக்கிற பகுதிக்கு வந்து சார்ஸ் என்றும் அந்த சதுப்பு நில பகுதிக்குன்னு சொல்லி ஏன்னா எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சதுப்பு நிலம் இருக்குது, பழைய இருக்குது, புதிய வண்டல் மண்ணா அப்படி சேர்ந்ததுதான் இந்த நிலப்பகுதி. அப்போ அது உயர்வு தாழ்வுன்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. உயர்வு ஒன்று என்பது சார்ஸ் சதுப்பு என்பது வில்ஸ் என்றும் அழைக்கப்படுது. இந்தியாவின் வட இந்திய பெரும் சமவெளியை காலநிலை நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு 4 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ இந்த சமவெளிகள் இருக்குது இல்லையா, இந்த சமவெளியை நம்ம பார்த்துட்டோம். அதை மண்ணின் அடிப்படையில பிரிச்சாங்க. அந்த மண்ணின் அடிப்படையில பிரிச்சத அந்த காலநிலை மற்றும் அந்த பரவி இருக்கக்கூடிய நிலத்தின் பரப்பளவை கொண்டு அதனுடைய பண்புகளை கொண்டு 4 வகையாக பிரிக்கிறான். எந்தெந்த ஸ்டேட்லாம் இது பரவி இருந்ததுன்னு இன்னும் எப்படியும் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுமேம்மா.
இவ்வளோ நேரம் போகுது. இல்லை 2 வீடியோவை கொடுத்துட்றேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 1 வீடியோ கொடுத்துட்றேன். நீங்கள் அப்புறம் இதை பாருங்கள். இதை மட்டும் நான் கொடுத்து 2வது பார்ட் 2 போட்டுறது. இந்த சமவெளி மட்டும் கொடுத்துட்டோம். இந்த ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடர் பார்த்து இல்லையா? அப்போ அந்த ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் ஏறத்தாழ 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்துள்ளது. இச்சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவாகும். அப்போ அந்த ராஜஸ்தான் வந்து சமவெளி. இது சமவெளி எதால உருவானது பார்த்தீங்கன்னா, ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்குல 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இந்த ராஜஸ்தான் சமவெளி. கவனிங்கம்மா, ஒரு சின்ன வேலை. ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் ஏறத்தாழ 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரவிடுது. இந்த எந்த ஆறால உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா, லூனி ஆறு மற்றும் மறைந்து போன ஒரு ஆறு வந்து மறைந்து போச்சு. அது எதாலன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஆறால. இது 2த்தையால உருவானதான் ராஜஸ்தான் சமவெளி. இது பாருங்க, பல ராஜஸ்தான் இருக்கிறதுனால ராஜஸ்தான் ஏற்கனவே பாலைவனம்னு பார்த்தோம். பல உப்பு ஏரிகள் ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படுகிறது. எந்த ராஜஸ்தான்ல வந்து பாலைவனம் இருக்குது, இந்த ஆறுகள்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் வந்து என்ன இருக்கணும், இந்த தண்ணி அந்த மணல்ல சேர்ந்தனால என்ன இருக்கணும், உப்பு ஆறுகள் தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படுது ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி. ஜெய்ப்பூருக்கு அருகே என்ன இருக்குன்னா சாம்பார் ஏரி, இது ஒரு உப்பு ஏரின்றாங்க. அல்லது புஷ்கர் ஏரி, இது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஏரி. இது வந்து உப்பு தன்மை கொண்ட தண்ணீர் நிறைந்தது அந்த சாம்பார் ஏரி. அதுக்கு மற்றொரு பெயர் தான் புஷ்கர் ஏரி. பெரிய பாலைவனம், இந்திய பாலைவனம், தார் பாலைவனம். அப்போ இந்தியாவில் இருக்கிற அந்த பாலைவனம் ராஜஸ்தான் இருக்குது. அந்த பாலைவனத்துக்கு இன்னொரு பேர் தார் பாலைவனம் என்றும் அழைக்கும். இது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. எங்க இருக்கு பாருங்க இந்த பாலைவனம், ராஜஸ்தான் மாநிலம் பாருங்க. இந்தியா மேப் இதை பாருங்க, இந்த ராஜஸ்தான், இதுதான் பாகிஸ்தான் பகுதி முழுவதும் இருக்கும் இந்த பாலைவனம். இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான்லயே இருக்கும், பாகிஸ்தான்ல இருக்கும், ராஜஸ்தான்ல இருக்கும். ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு பாலைவனமாக தான் இருக்கும். இதில் தான் வந்து சாம்பார் ஏரி, உப்பு ஏரின்னு சொல்லிட்டு இந்த மண்ணும் இந்த லூனி ஆறால உருவானது தான் இது சொல்லியிருப்பாங்க. சரஸ்வதி ஆறு மற்றும் லூனி ஆறால் உருவானது தான் வந்து ராஜஸ்தான் பாலைவனம் சமவெளி. அதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, தார் பாலைவனம் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள. நான் இன்னும் மேப் உங்களுக்கு காட்டினா டைம் ஆகுதுமா, நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதியாக உள்ளது. இது 2 லட்சம் சதுர அந்த பாலைவனம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு இயற்கை அரணாக அமைந்துள்ளது. அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரும்போது அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இயற்கை அரணாக ஒரு இயற்கை முறையில் அமைந்த ஒரு பாதுகாவலாம் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலைவனம் இருக்குது. அப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் எத்தனை மொத்தம் பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது 7வது பெரிய பாலைவனம். இது உலகில் பாலைவனங்கள் இருக்குதுன்னா அதில் 7வது பெரிய பாலைவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் இருக்கிற பாலைவனம். இந்த பாலைவனம் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குதுன்னா மேற்கு இருக்குது. இப்போ ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குதுன்னா இது ராஜஸ்தான்லயும் இருக்குது. இப்படி ஆரவல்லி மலைத்தொடர்னா இந்த பக்கம் இது வந்துதான் நம்ம கிழக்கு. அப்போ இந்த மேற்கு ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு தான் இந்த பாலைவனம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆரவல்லி மலைத்தொடருக்கு ராஜஸ்தானுடைய மாநிலத்தின் 3/2 பங்கு நிலப்பரப்பை இந்த பாலைவனம் கொண்டுள்ளது. இந்த பாலைவன பகுதியை வந்து இதையும் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு இப்படி இந்த பாலைவனை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. பாலைவன பகுதி, ஒரு பகுதி வந்து பாலைவன பகுதி, இன்னொன்று வந்து அரை பாலைவனை பகுதி. இந்த ஒரு பாலைவன பகுதிக்கு தான் என்னன்னு சொல்லணும்னா மருஸ்தலி என்றும், அரை பாலைவன பகுதி செமி டெசர்ட் என்பது என்ன சொல்லணும்னா மருஸ்தலி என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, மருஸ்தலி என்பது பாலைவன பகுதியும் அரை பாலைவனை பகுதிக்கு வந்துட்டு பாங்கர் என்றும் 2 பகுதிகளாக இதை பிரிக்கிறாங்க. இப்பாலைவன பகுதிகள் பல உப்பு ஏரிகளும் அதுக்கப்புறம் வந்து மணல் திட்டுகளும் இந்த பாலைவனங்களும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு பஞ்சாப், ஹரியானா சமவெளி இந்த மாநிலங்கள்ல பரவல் அடிப்படையில வச்சுதான் இந்த பாலைவனங்களை வகைப்படுத்துறாங்க. இப்போ இந்த மாநிலத்தை இப்போ பாலைவனத்தை தான் நம்ம பார்த்துட்டோம். இது இப்படி போயிடுச்சு சமவெளிகள்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாலைவனத்துல எந்த அளவுக்கு அந்த சமவெளிகள்லாம் பரவி இருந்துச்சுல, அப்போ அந்த மாநிலங்கள் தானே பரவி இருக்கும். அந்த மாநிலங்கள் அடிப்படையில் தான் அது பரவி இருந்த அடிப்படையில் தான் அந்த பேர் வச்சு அது நம்ம அந்த பரவலுடைய எல்லைகள்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போது பஞ்சாப் மற்றும் ஹரியானா சமவெளி. பஞ்சாப் ஹரியானா எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த பஞ்சாப் இது ராஜஸ்தான்ல பரவி இருந்தது. இந்த பஞ்சாப் ஹரியானா இந்த பகுதியில பரவி இருந்த பாலைவனத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம்.
பாருங்க. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் ஏறத்தாழ 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. அப்ப இந்தியாவில் பாலைவனம் இருக்குது இல்லையா, அதனுடைய இந்திய பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளதுன்றாங்க. அப்போ வடகிழக்கு தான் இந்த பக்கம், இந்த பக்கம் இது வடக்கு, இது கிழக்கு, இந்த பகுதியில தான் இது அமைஞ்சிருக்கு. இப்படி இந்த வடகிழக்குன்னு சொல்றாங்க. அது அமைந்துள்ளது. இது எந்த எடைக்கு பார்த்தீங்கன்னா சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி இந்த ஆறுகளின் படிவுகள். அது வந்து லூனி, சரஸ்வதி ஆறு தான் வந்து ராஜஸ்தானு உப்பு ஏரிகள் பாலைவனமா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா மாநிலத்துல பரவி இருக்குது. எந்த ஆறுகளால் பார்த்தீங்கன்னா சட்லஜ், பியாஸ், ராவி. இது எந்த ஆறுகளுடைய துணை ஆறுகள்னு பாருங்கம்மா. ஆறுகளின் வேறுபடும் படிவுகளால் உருவானது. இந்த சமவெளி பார்த்தீங்கன்னா நீர்பிரி மேடாகவும் கங்கை, யமுனை சட்லஜ் ஆற்றிடை சமவெளி, அதாவது நீர்பிரி மேடாகவும் இந்த கங்கை மற்றும் யமுனையுடைய சட்லஜ் ஆற்றினுடைய சமவெளியாகவும் இது இருக்குது. அப்புறம் கங்கை சமவெளி. இந்த கங்கை சமவெளி இப்ப பார்க்க போறோம். கங்கை சமவெளி கங்கை ஆறால் உருவாகக்கூடிய சமவெளிகள். கங்கை சமவெளி பார்த்தீங்கன்னா மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்காளம் வரைக்கும் பரவி இருக்குது. கங்கை யமுனை ஆறு பாருங்க. இந்த ஆறுகள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த யமுனை ஆறுனா கிழக்கில் உள்ள எந்த ஆறு சொல்லியிருக்காங்க, யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் வந்து வங்காளதேசம் வரைக்கும், அதாவது வங்காளதேசம் வரைக்கும், வங்காளதேசம் அந்த நாடு இருக்குது இல்லையா, அந்த நாடு வரைக்கும் மேற்குல யமுனா ஆற்றிலிருந்து கிழக்கில் வந்து வங்காளதேசம் வரைக்கும் இந்த கங்கை சமவெளியிலிருந்து பரவி இருக்குது. இது 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. கங்கையும் அதன் துணையாறுகள், கங்கையுடைய துணையாறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்டுவா போன்றவைகளும் அதிக அளவில் வண்டல் படிவுகளை படிய வைத்து இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி உருவாக்கியுள்ளது. கங்கை சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவைகள் தான். அதாவது கங்கை சமவெளி பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தென்கிழக்கு. இது கிழக்கு, இது கிழக்கு, இது தெற்கு. இந்த இரண்டு பக்கத்துக்கு தான் வந்துட்டு மென் சரிவை கொடுத்துருக்குதுன்னு சொல்றாங்க. இதைதான் நம்ம இந்த பாடத்துல கொடுத்துருக்கோம். அது தேவன் சரி அமைந்தது பிரம்மபுத்திரா சமவெளி. இதுக்கப்புறம் வந்து பிரம்மபுத்திரா ஆறால படிய வைக்கப்பட்ட சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும் பகுதி பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் தான் வந்து பரவ இருக்குதான். இந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் வந்து இந்த பிரம்மபுத்திராவுடைய சமவெளி இருக்குது. அஸ்ஸாம் மாநிலம் எங்க இருக்கு, இந்த பிரம்மபுத்திரா ஆறு வந்து இதுல இருந்து வழியாக இந்த அருணாச்சல பிரதேச வழியாக உள்ள வருதுன்னு பாத்தீங்க. அப்போ இதனாலதான் இந்த அருணாச்சல பிரதேசத்தினுடைய வழியாக உள்ள வரதான் வந்து அஸ்ஸாம் சமவெளி. இதைதான் இப்ப பார்க்க போறீங்க. பிரம்மபுத்திரா சமவெளி அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா ஆற்றுகளால் உருவாக்கப்பட்டு ஒரு தாய் நில சமவெளியாக வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதியில் இது கிழக்கு பக்கம் அமைந்திருக்குதுன்னு பார்த்துட்டோம். இதில் சுமார் பார்த்தீங்கன்னா 56.275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வண்டல் விசிறிகளாகவும் தராய் மற்றும் சதுப்பு நில காடுகளையும் உருவாகுது. அது வண்டல் விசிறியாகவும் தராய் மற்றும் சதுப்பு நில காடுகளையும் காணப்படுதுதான் வந்துட்டு இந்த சமவெளிகள். இது சமவெளிகளை பிரிவுகள்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன சமவெளிகள் பார்த்தினோம், பிரம்மபுத்திரா சமவெளி, கங்கை சமவெளி எந்தெந்த ஆறுகளால் உருவாகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ராஜஸ்தான் சமவெளிகள் பார்த்தோம், பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள். இதுக்கு அடுத்து இன்னொரு பார்ட் 2 வந்து இந்த தீபகற்ப பீடபூமிகள் வந்து ஒரு பார்ட் 2 கொடுத்துருமா. இதோட இதை முடிச்சிடும், ஏன்னா அதிக டைம் எடுத்துக்குது.